السلام عليكم ورحمة الله وبركاته. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله، على ياسين حبيب الله. صلاة توسلنا ببسم الله وبالهادي يا رسول الله وكل مجاهد لله بأهل البدر يا الله، بأهل البدر يا الله. صلاة إلهي سلم الأمة من الآفات والنقمة ومن همها ومن غمها بأهل البدر يا الله، بأهل البدر يا الله. صلاة الله إلهي نافس الكرباء عن العاصين والعتباء وكل بلية ووباء بأهل البدر يا الله، بأهل البدر يا الله. صلاة على ياسين حبيب
صل على النبي البر بلا عد ولا حسر وآل سعادة غر وأهل البدر يا الله وأهل البدر يا الله صلاة الله سلام الله على الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم في الدنيا والآخرة ويسألونك عن اليتامى قل إصلاح لهم خير وإن تخالطوهم فإخوانكم والله يعلم المفسد من المصلح ولو شاء الله لعنتكم إن الله عزيز حكيم بسم الله الرحمن الرحيم أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين وقال نبينا وشفيعنا محمد صلى الله عليه وسلم أنا وكافل اليتيم في الجنة هكذا وأشار بالسبابة والأسطى وفرج بينهما شيئا أو كما قال صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم அங்கிங்கின்னாதபடி எங்கும் நிறைந்தவனே ஏக பரம்பொருளே இறைவனே உனை போற்றி நம்முடைய நெஞ்சமெல்லாம் சந்திக்கக்கூடிய வேளையில் நம்முடைய நெஞ்சமெல்லாம் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் யாருடைய பெயரை கூற கேட்டால் நம் நெஞ்சம் அமைதி பெறுமோ அந்த பெயருக்கு பாத்தியப்பட்டவரே பெருமானாரே நாயகமே உங்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி துவங்குகிறோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சோனத்து பூங்காவிற்கு ஒப்பான இந்த உயரிய மஜ்லிஸிலே குழுமிருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, திரை மறைவிலிருந்து செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருமை தாய்மார்களே, சகோதரிகளே, அன்பின் இளவல்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவருடைய நல்லருளும் நபிகள் திலகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நல்லாசியும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. இந்த மஜ்லிஸ் ஒரு புனிதமான மஜ்லிஸ், இது பாக்கியம் நிறைந்த மஜ்லிஸ், துஆக்கள் அங்கீகரிக்கப்பட்ட மஜ்லிஸ்,
அண்ணலம் பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரிலே கண்ட மஜ்லிஸ், இமாம்களுக்கு நிகரான உலமாக்கள் சிறப்பித்த மஜ்லிஸ். இந்த மஜ்லிஸின் பொருட்டால் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்முடைய ஏகபர தேவைகளை நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக. ஆமீன். அருமையான பெரியோர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒவ்வொரு நபிமார்களையும் அழைத்து தன்னை அறிமுகப்படுத்த சொன்னான். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அன ஆதமு சஃபியுல்லா, நான் சஃபியுல்லா என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அன நூஹ் நஜியுல்லா, நான் நஜியுல்லா என்று அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். ஹஸரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னை தபீஹுல்லா என்று அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னை ரூஹுல்லா என்று அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கலீமுல்லா என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அடிக்கடி பேசக்கூடியவர்கள், ஒரு வித்தியாசமான நபி. ஒரு கட்டத்தில் அவர்கள் கேட்டார்கள், ரப்பே, இறைவா, நீ எனது ரப்பாக இப்போது இருக்கிறாய். ஒருவேளை நான் உன்னுடைய ரப்பாக இருந்து நீ என்னுடைய அடியானாக இருந்தால் நீ என்னிடத்தில் எதை கேட்பாய்? நான் உன்னுடைய ரப்பாக இருந்து நீ என்னுடைய அடியானாக இருந்தால் நீ என்னிடத்தில் எதை கேட்பாய் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டபோது அல்லாஹ் சொன்னான், மூசாவே, நான் ஆஃபியத்தை கேட்பேன், நான் உடல் ஆரோக்கியத்தை கேட்பேன், நான் சுகத்தை கேட்பேன். அதைத்தான் அண்ணலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி தன்னுடைய துஆவிலே அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃப வல் ஆஃபியா வல் முஆஃபத தாயிமா ஃபித் தீனி வத் துன்யா வல் ஆখিরা இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற துஆவை அனுதினமும் அண்ணலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய துஆவிலே சேர்த்துக் கொண்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லும்போது அரும்பதி திருக்குர்ஆனிலே இன்னகு லகவியுன் நமீம், மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த நபி என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அரும்பதி திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ரப்பே, எனக்கு நீ தந்தை ஆகணும், அந்த சுகம்தான் எனக்கு தேவைப்படுகிறது, அந்த வலுதான், உடலில் வலுதான் எனக்கு தேவைப்படுகிறது, அது எனக்கு நீ தந்தை ஆக வேண்டும் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அருள்மறை திருக்குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லி காட்டினான், இன்னகு லகவியுன் அமீன். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தன்னை அறிமுகப்படுத்துங்கள் என்று சொன்னபோது அந்த இப்ராஹிம் கலீலுல்லா, நான் இப்ராஹிம் கலீலுல்லா என்று அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். இந்த கலீலுல்லான்ற பெயர் அல்லாஹ் கொடுத்ததற்கு மலக்குமார்கள்லாம் கேட்டாங்க, ரப்பே, இவ்வளோ ஒரு பெரிய அந்தஸ்தை, இவ்வளோ ஒரு பெரிய பெயரை, ரொம்ப நேசர்ந்த பெயரை கொண்டு போய் கொடுத்துட்டிய, இதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா என்று மலக்குமார்கள் கேட்ட சமயத்தில் அல்லாஹ் சொன்னான், ஜிப்ரீலே, நீங்களே அதை சோதித்து பாருங்கள். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்களே சோதித்து பாருங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 1,60,000 ஆடுகள் இருந்தது. கிட்டத்தட்ட 4,000 மந்தை, ஒரு மந்தைக்கு 40 ஆடுகள், 1,60,000 ஆடுகள் இருந்துச்சு. அந்த ஆடுகளை பாதுகாப்பதற்கு மட்டும் 1200 நாய்கள். அந்த நாயெல்லாம் தங்கத்தினால் பட்டி போட்டிருக்கு. எதுக்காண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அப்படி செய்தான்னு சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏன் அப்படி செய்தார்கள் என்று சொன்னால், தங்கத்தில் வேலை இல்லை, அது ஒரு இழிவை காட்டுவதற்காக வேண்டித்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படி செஞ்சாங்க. வானவர்க்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சோதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு மலை குன்றின் மீது ஏறி நின்று கொண்டு சத்தம் கொடுத்தார்கள்,
சுப்புஹுன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். மீண்டும் குரல் கொடுத்தார்கள். சுப்புஹுன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். மீண்டும் குரல் கொடுத்தார்கள். சுப்புஹுன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நிலை கொள்ளவில்லை. ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். புனிதமான தஸ்பீஹ், மலக்குமார்களுடைய தஸ்பீஹ், அல்லாஹ்விற்கு மிகவும் ஒரு நேசமான தஸ்பீஹ். இது யாரோ முடிகிறாரே என்று அந்த சத்தம் கேட்ட திசையை நோக்கி ஓடுகிறார்கள். ஒரு மலைக்குன்றின் மீது ஒரு மனிதனுடைய தோற்றத்திலே ஒரு மலக்கு இருந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் யார், என்ன என்று கேட்கிறார். இல்லை, நான் ஒரு மனிதர் கோலத்தில் இருக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஏதோ குரல் கொடுத்தீங்களே, ஏதோ ஒரு தஸ்பீஹ் சொன்னீங்களே, அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? அந்த வானவர் சொன்னார், சுப்புஹுன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். அப்போ நான் சொல்கிறேன், அப்படி சொல்வதாக இருந்தால் எனக்கு நீங்கள் எதை பரிசாக தருவீர்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்கள் சொல்லுங்கள், இன்னும் ஒரு முறை சொல்லுங்கள், என்னுடைய ஆட்டு மந்தையில் 1/3 பகுதியை தந்துடுறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சுப்புஹுன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். மீண்டும் ஒரு முறை சொல்ல முடியுமா? என்ன தருவீர்கள்? ஆட்டில் பிறிதொரு பகுதியை தருகிறேன். இந்த 3 முறையும் அந்த 1,60,000 ஆடுகளையும் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்து விட்டார்கள். அப்போதுதான் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் வாங்கக்கூடிய ஆள் அல்ல, அதற்கான தகுதி எங்களுக்கு இல்லை, நான் வானவர், நாங்கள் அப்படி வாங்கக்கூடாது, ஆகவே நீங்களே திருப்பி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள், நபிமார்களுக்கு வழக்கம் கொடுத்ததை வாங்கி திருப்பி வாங்கிறதல்ல, அது எங்களுடைய பழக்கம். நீங்கள் உங்களுடைய பழக்கத்தை சொல்லிவிட்டீர்கள், நாங்கள் எங்களுடைய பழக்கத்தை சொல்கிறோம். கொடுத்த பொருளை திருப்பி வாங்குறது எங்களுடைய பழக்கம் அல்ல. உடனே வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அதை நீங்கள் ஏழைகளுக்கு தர்மம் செய்து விடுங்கள். அந்த 1,60,000 ஆடுகளையும் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தர்மம் செய்தார்கள். அப்போதுதான் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார், ரப்பே, நீ அவர்களுக்கு கலீலுல்லாஹ் என்ற பெயரை கொடுத்தாயே, அது மிக பொருத்தமான பெயர். எல்லா வீட்டு வாசல் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வீட்டை திட்டு வாசல் இருக்கும், மெயின் வாசல் இருக்கும், ஒரு வாசல் இருக்கும், 2 வாசல் இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வீட்டு வாசல்கள் 4 திசையிலும் 4 வாசல், 4 திசையிலும் 4 வாசல். ஏழைகள் எந்த புறத்தில் வந்தாலும் தர்மத்தை அள்ளி வீசக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவங்கள் வீட்டிற்கு 4 வாசல்கள் இருந்தது என்பதாக வரலாறு கூறுகிறது. சரி, அண்ணனம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நபியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரப்பே, நீ எனக்கு ஷஃபியுல்லான்னு பேர் தந்திருக்கிறா, ஹபீபுல்லான்னு பேர் தந்திருக்கிறா, இன்னும் ரசூலுல்லா என்று பெயர் தந்திருக்கிறாய், நபியுல்லா என்று பெயர் தந்திருக்கிறாய். எல்லா பெயரை விட எனக்கு பிடித்தமான பெயர், நான் ஒரு யத்தீம், நான் ஒரு அனாதை. அண்ணலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 6 மாதங்களுக்கு முன்னாலே அவர்கள் தந்தை ஹஜ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். அவர்கள் அனாதையாகவே அண்ணலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். அவருக்கு பிறந்த சமயத்தில் அரபுலகம் கொலை, கொள்ளை, மது, மாது, சூது என்று பெரும் பெரும் பாவங்களில் தாண்டவமாடிக்கொண்டிருந்த அந்த காலகட்டம். அந்த காலத்தில் தான் அண்ணலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். கடும் வெப்பத்தினால் தகித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாலைவனத்திற்கு நிழல் தரும் சோலையாக, சத்திய தீனுல் இஸ்லாம் என்ற விருச்சிகத்திற்கு செழுமழையாக அண்ணலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அவனிகளை அவதரித்தார்கள். குறைசிகளுக்கெல்லாம் தலைவராக,
உலகத்திற்கே ஒளிகாட்டும் கலங்கரை விளக்காக அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அவதரித்தார்கள். இதைத்தான் சீரா புராணம் தந்த உமர் புலவர் அவர்கள் சொல்லி காட்டுவார். பானுவின் கதிரால் இடரும் காலம் படர் தரு தரு நிழல் எனலாய் ஈனமும் கொலையும் விளைத்திடும் பவனோய் இடர் தவிர்த்திடும் அருமருந்தாய் தீனனும் பயிர்கோர் செழுமலை எனலாய் குறைசியர் திலகமே எனலாய் மாநிலம் தனக்கோர் மணிவிலக்கெனலாய் முஹம்மது நபி பிறந்தனரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே அது ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவள் கையில் இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் குழந்தையை காண இல்லை. துடிதுடித்து போனார்கள், பதபதித்து போனார்கள். குழந்தையை காண இல்லையே. வானவருக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த குழந்தையை எடுத்து அந்த உலகத்தை ஒரு சுத்து. அப்படி உலகத்தை என்ன உமா அர்சல்னா கையில் ரஹ்மத்தல்லில் ஆலமீன், இந்த உலகத்திற்காக அருக்குடையாக பிறந்த அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சுத்து அப்படி சுற்றிட்டு வந்துட்டாங்க. உலகத்தை ஒரு நிமிஷத்தில் சுற்றி மறுபடியும் அந்த தாயுடைய கையிலேயே ஒப்படைத்து விட்டார்கள். சுவைபத்துல் அஸ்லமியா என்று சொல்லக்கூடிய அபூலஹபினுடைய அடிமையிடம் அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் அருந்தினார்கள். சவுது குலத்தைச் சேர்ந்த ஹலீமத்து சாதியா என்ற பெண்ணிடமும் அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் அருந்தினார்கள். 6 வயது வரை மக்காவிலேயே இருக்கிறார்கள். 6 வயதை கடந்தபோது ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவர் ஹஸ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கபரை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, இன்னும் மதீனாவிலே இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்தவர்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, இந்த பாலகன் முஹம்மதுவை மதீனாவிலே காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹஸ்ரத் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மதீனாவிற்கு புறப்படுகிறார்கள். மதீனாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் வீட்டிலே நுழைந்தார்களோ அந்த வீடெல்லாம் பரக்கத்து நிறைந்த வீடாக மாறுகிறது. எந்த வீட்டிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைந்தார்களோ அந்த வீட்டிலே வறுமை நீங்குகிறது. எந்த வீட்டிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைந்தார்களோ அந்த வீட்டிலே ஏற்பட்ட பிரச்சனைகள் தீருகிறது. அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோ வீட்டிற்கும் சென்றார்கள். சில பெண்மணிகள் பேசிக்கொண்டார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னால் நமக்கும் பரக்கத், ஆகவே அவருடைய பொற்பாதம் நம்முடைய வீட்டிலே பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அனைத்து பெருமக்களும் பெண்மணிகளும் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வாருங்கள் என்று தவம் இருந்தார்கள் என்ற செய்தியை பல கரந்துகளை நாம் பார்க்க முடிகிறது. மதீனாவில் அது உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு தாய். அது உம்மு ஐமன் படிப்பன். அவங்க மதீனாவில் அந்த ரோட்டில் கூட்டு போகிறாங்க. மதீனாவுடைய கடை வீதிகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அழைத்து செல்கிறாங்க. 2 பேர்கள் பேசிக்கொள்கிறார்கள். இவர் பிற்காலத்திலே மிகச்சிறந்த ஒரு நபியாக வருவார், மிகப்பெரிய ஒரு தேற்றவாளராக வருவார். அவர் முகத்திலே ஒரு ஒளி பிரவாகம் இருக்கிறது. நிச்சயமாக பிற்காலத்திலே இவர் ஒரு தேற்றவாளராக வருவார். இவரை யகூதிகள் கொலை செய்ய எத்தனிப்பார்கள் என்ற செய்தியை 2 பேர்கள் பேசிக்கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த பணிப்பெண் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய காலிலே இந்த செய்திகள் விழுகிறது. உடனே பயந்து போய் இந்த பாலகன் 6 வயது நிறைந்த பாலகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வீட்டிற்கு அழைத்து வந்து அன்னை ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் எனக்கு பயமாக இருக்கு, 2 பேர் இப்படி பேசிக்கிறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யகூதிகள் கொலை செய்ய எத்தனிப்பார்கள் என்றெல்லாம் பேசிக்கொள்கிறார்கள், எனக்கு பயமாக இருக்குது, ஆகவே கூட்டிக் கொண்டு வந்து விட்டேன் என்பதாக உம்மு ஐமன் சொன்னபோது அது ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சரி இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரி வராதுன்னு மறுபடியும் மக்காவுக்கு புறப்படுறாங்க. மதீனாவிலிருந்து மக்காவிற்கு செல்லக்கூடிய வழியில் அபுவா என்ற இடத்திலே அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தாயார் அன்னை ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சுகவீனம் ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையை எடுத்து மடியில் வைத்து கொண்டு அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயார் அன்னை ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை எடுத்து
தன்னுடைய மடியில் வைத்துக்கொண்டு, எனது தாயே அவர்களே, நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு சுகத்தை தருவான், அல்லாஹ் உங்களுக்கு சுகத்தை தருவான். 6 வயசில் அவ்வளோ முதிர்ச்சியான வார்த்தை. 2வது நாள் சுகவீனம் அதிகமாகிறது. உம்மைமன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை, அது ஆமினா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழைத்து, நிலைமை மோசமாக இருக்கிறது, ஒரு வேளை ஒபாத்தாகிவிட்டால் என் அருமை மகன் முஹம்மதுவை மக்காவிலே முறையாக கொண்டு சேர்த்து விடுங்கள். 3வது நாள் அது ஆமினா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒபாத்தாகி வருகிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அபுவா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலேயே அது ஆமினா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அடக்கப்படுகிறது. மக்காவிலிருந்து புறப்பட்டு வரும்போது தந்தை இல்லாத யத்தீம், மதீனாவிலிருந்து மக்காவிற்கு செல்லும் பொழுது தாயின் இழந்த யத்தீம், குடும்பமே கண்ணீர் கடலிலே மிதக்கிறது. மக்காவினுடைய எல்கையிலே அனைத்து பெருமக்களும் நின்று இந்த குழந்தையை ஆற தழுவி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற தழுவி அவர்களை வரவேற்கிறார்கள். அது அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த குழந்தையின் மீது அதிக அக்கறை கொண்டவர்களாக, நாளொரு மேனியும் பொழுதொரு மண்டபமுமாக அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்து வருகிறார்கள். காபாவிலே ஒரு முற்றம் இருக்கிறது. அந்த முற்றத்திலே அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கென்று ஒரு தனி விரிப்பு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விரிப்பில் போய் அமருவாங்க. அப்துல் முத்தலிபுடைய மக்கள் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மக்கள் அதை தடுத்து நிறுத்துவார்கள். முகமதே, நீங்கள் அங்கே போய் உட்காராதீர்கள். அது அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய பேரன் முஹம்மதுக்கென்று தனி அந்தஸ்து இருக்கிறது, அவர் மீது என்னுடைய பாசம் இருக்கிறது, ஆகவே நீங்கள் அவரை தடுக்காதீர்கள், அப்படி அந்த குழந்தையை அப்படி விட்டுருங்க. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயே இருப்பாங்க. அது அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிக அக்கறையுடன் கவனித்து கொண்டார்கள். விருந்து சாப்பாடு மதியானம் சாப்பிடக்கூடிய சமயத்தில் ஒரு உணவு தாம்பாளத்தில் குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து சகலில் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பெல்லாம் அந்த சாப்பாட்டில் கலந்துக்கிறாங்களோ அப்போதெல்லாம் சாப்பாடு மிஞ்சுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்துக்குன்னு வெளியில் போயிட்டுன்னு சொன்னால் சாப்பாடு இங்கே தட்டிடும். பிறக்கும் பொழுதே முஅஜிஸாத், பிறந்த பொழுதும் முஅஜிஸாத். அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சோதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா மீண்டும் செய்கிறார்கள். அடுத்த நாள் சாப்பாடு குறைய போடுறாங்க, குறைய போட்டு சாப்பாடு மிஞ்சுது. மீண்டும் அடுத்த நாள் வெளியிலே அனுப்புகிறாள் சாப்பிடுவதற்கு. சாப்பாடு அதே குறைய சாப்பாடை வைத்தால் சாப்பாடு தட்டி விடுகிறது. அப்போது மண்டலம் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅஜிஸாத். ஹஜ்ரத் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கடைசி காலகட்டம் தன்னுடைய சகோதரர் அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து, முஹம்மதுவை சரியாக பார்த்துக்கொள், எதிரிகள் கொலை செய்ய எத்தனிப்பார்கள், மிகவும் கவனமான முறையில் இந்த குழந்தையை நீ பாதுகாத்துக்கொள், உன்னுடைய பொறுப்பாக நான் விட்டுவிட்டு செல்கிறேன் என்ற வசியத்தை ஹஜ்ரத் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். அப்துல் முத்தலிப் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அதற்கு பின்னால் ஹஜ்ரத் அபூ தாலிபுடைய கஸ்டடியில் அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். சற்றொப்ப 40 ஆண்டுகள் ஹஜ்ரத் அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்ணும் கருத்துமாக அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கொள்கிறார்கள். ஹஜ்ரத் அபூ தாலிப் அவர்களுடைய மரணமும் நெருங்கிட்டு அவங்களும் வஃபாத் ஆகிட்டாங்க. ஹஜ்ரத் கதீஜா பிராட்டியார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் வஃபாத் ஆகிவிட்டார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் அதை ஆமுல் ஹுசுன், கவலைக்குரிய ஆண்டு என்று பதிவு செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையில் இருக்கும்போது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய சிந்தனையை மாற்றணும், அந்த கவலையை போக்கணும் என்பதற்காக வேண்டி மியராஜ் பயணத்தை ஏற்பாடு செய்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியராஜ் போனாங்க. அந்த நேரத்தில் வானவர்க்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சில காட்சிகளை சொர்க்கலோகத்திலே காட்டினார்கள், சில காட்சிகளை நரகத்தில் காட்டினார்கள். அதில் ஒரு காட்சி, சிலர்கள் நரக நெருப்பை எடுத்து விழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ரீலே இது என்ன என்று கேட்டார்கள். அப்போதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லதீன யஅகுலூன அம்பால் யதாமா துல்மன்
இன்னமா யஅகுலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா வ சயஸ்லௌன ஸஈரா. அநீதமான முறையில் அனாதையின் பொருள்களை யாரெல்லாம் சாப்பிட்டார்களோ அவர்கள் நரக நெருப்பை சாப்பிடுகிறார்கள். அவர்கள் சேரக்கூடிய இடம் ஸஈர் என்று சொல்லக்கூடிய நரகமாகும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அருள்மறை திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அனாதைகள் மீது பாசம் வைக்க வேண்டும். அதான் அனாதைகளுடைய பொருள்களை சாப்பிடக்கூடாது. அவர்கள் மீது கரிசனம் வேண்டும். அபூஜஹல் ஒரு அனாதை ஏழை சிறுவனுடைய பொருளை எடுத்துக்கிட்டான். எடுத்துட்டு கொடுக்க இல்லை. அவனுக்கு உண்வதற்கு உணவு இல்லை, உடை இல்லை. நிர்வாணமான முறையில் அபூஜஹலிடம் சென்று என்னுடைய பொருளை வச்சிருக்கியப்பா, அமானித பொருளை வச்சிருக்கிறியே, நான் ஒரு யத்தீம், எனக்கு அந்த பொருளை தந்துவிடு என்று கேட்கிறான். அபூஜஹல் கண்கள் சிவக்க அந்த யத்தீம் குழந்தையை நெஞ்சிலே அடிக்கிறான். அடித்துவிட்டு துரத்துகிறான். இதை குறைசி காஃபிர்களை நாம் பார்த்து துடிதுடித்து போனார்கள். இந்த யத்தீம் பிள்ளை எப்படி செய்யப்பா, இது முறை இல்லையே என்று குறைசி காஃபிர்கள் பார்த்துவிட்டு அந்த பாலகன், ஏழை பாலகன், யத்தீம் பாலகனை அழைத்து, அதோ முற்றத்திலே உட்கார்ந்திருக்கிறாரே முஹம்மத், அவரிடம் சென்று உன்னுடைய முறையீட்டை சொல், உன்னுடைய குறையை சொல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அந்த யத்தீம் பிள்ளை போய் சொல்லுது, முஹம்மதே எனக்கு நிவாரணம் வாங்கி தாருங்கள், என்னுடைய காசு இல்லை, உடுக்க உடை இல்லை, நானும் நிர்வாணமாக இருக்கிறேன். அபூஜஹலினுடைய பொருள்களை அப்பை வைத்துக்கொண்டு, என்னுடைய பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு, என்னுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு இந்த அமானிதத்தை திருப்பி தர மறுக்கிறான். நீங்கள் சொல்லுங்கள், தயவுசெய்து சிபாரிசு செய்யுங்கள் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. அபூஜஹல்கிட்ட போய், என்னப்பா இது முறைதானா, ஒரு யத்தீம் புள்ள அவனுடைய பொருளை கொடுத்துரு என்று சொல்லும்போது அபூஜஹல் ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அப்படியே அந்த பணத்தையும் பொருளையும் திருப்பி கொடுத்து விட்டான். குறைசி காஃபிர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். முகம்மது வந்தால் அப்படி செஞ்சிடும் இப்படி செஞ்சிடும்னு பிதற்றினாயே, என்ன முகம்மது மதத்திற்கு நீ மாறிவிட்டாயா? அபூஜஹலை பார்த்து கேட்குறாங்க. அபூஜஹலை பார்த்து கேட்கிறார்கள், முகம்மதுடைய மதத்திலே நீ மாறிவிட்டாயா? முகம்மது வந்தால் நான் அப்படி செய்து விடுவேன் இப்படி செய்து விடுவேன் என்று எக்காலமிட்டாயே, கூக்கரலிட்டாயே, முகம்மதை பார்த்தவுடன் ஏன் பவ்யமாக இப்படி பதுங்கிக் கொண்டாய் என்று கேட்டபோது அபூஜஹல் சொன்னான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஹம்மதுடைய தோளிலே 2 ஈட்டிகள் இருந்து கொண்டிருந்தது. நான் ஏதாவது பேசினால் அந்த ஈட்டி என்னை குத்தி கொலை செய்திருக்கும், ஆகவே நான் பயந்து கொடுத்துட்டேன் அபூஜஹல் சொன்னான். அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யத்தீம்களுக்காக வேண்டி குரல் கொடுத்தார்கள். எஜாபிராட்டியா சொல்லுவாங்க இல்லை, கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, நபியே முஹம்மதே உங்களை ஒருபோதும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கைவிட மாட்டான். இன்னக லதஸிலுர் ரஹிம, நீங்கள் குடல்வாய் ஜனங்களை அன்னித்து வாழ்கிறீர்கள். தஹ்மிலுல் கல்ல, பிறரின் கஷ்டத்தை தன் கஷ்டமாக எடுத்துக்கொள்கிறீர்கள். தக்ரி தைஃப, விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள். வதக்ஸில் மஅதூம வதுஈனு அலா நவாயிபில் ஹக், யார் யாருக்கு என்ன என்ன சேர வேண்டுமோ அந்த உடைமைகளை முறையாக நீங்கள் சேர்த்து விடுகிறீர்கள். ஆகவே நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் பயப்பட தேவையில்லை என்ற ஆறுதல் வார்த்தையை வகி வந்த நேரத்தில் அன்னை ஹதீஜா பிராட்டியார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். பிறரின் கஷ்டத்தை கூட அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கஷ்டமாக எடுத்துக்கொண்டு அந்த அனாதை சிறுவனுக்கு உதவி செய்தார்கள் என்ற சரிதையை பிதாயா உன்னிஹாயா போன்ற கிரந்தங்களில் அதனுடைய ஆசிரியர் சொல்லி காட்டுகிறார். என்னுடைய அருமை பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அருள்மறை திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டினான், அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுஉல் யதீம் வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன். நபியே முஹம்மதே, இந்த மார்க்கத்தில் பொய்யன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஃபதாலிக யதுஉல் யதீம், யத்தீம்களை திட்டக்கூடியவன், யத்தீம்களை அலட்சியம் செய்யக்கூடியவன். வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்க கூட தூண்டாதவன். அப்படிப்பட்டவன் தான் இந்த மார்க்கத்தில் மிகப்பெரிய பொய்யன் என்பதாக
அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அருள்மறை திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சஹாபா பெருமக்கள் எல்லாம் மிஸ்கீன்கள் விஷயத்திலும் சரி, ஏழைகள் விஷயத்திலும் சரி மிக தாராளமாகவே நடந்து கொண்டார்கள். இப்னு கசீர் போன்ற கிரந்தங்களில் ஒரு செய்தியை பதிவு செய்வார்கள். ஹஸரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனைவி ஆசைப்பட்டு எனக்கு திராட்சை பழம் சாப்பிட வேண்டும் என்று ஆசை இருக்கிறது, நீ வாங்கி வாருங்கள் என்று சொன்னபோது அது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடை வீதிக்கு செல்கிறார்கள். திராட்சை குலையை வாங்கி கொண்டு வருகிறார்கள். வந்து வீட்டு வாசலே உள்ளே நுழைகிறார்கள். ஒரு மிஸ்கின் வந்து வாசலிலே நிற்கிறது. எனக்கு தாருங்கள், பசியாக இருக்கிறது என்று கேட்கப்படுகிறது. உடனே ஹஸரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாங்கி வந்து அந்த பழத்தை கொடுத்து விடுகிறார்கள். மறுநாளும் செல்கிறார்கள். கடை வீதியிலே அதே பழம் வாங்கப்படுகிறது. வீட்டு வாசலிலே வந்து நிற்கிறார்கள். ஒரு ஏழை வந்து எனக்கு பசிக்கிறது என்று கேட்கிறார்கள். உடனே ஹஸரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த திராட்சை குலையை மீண்டும் கொடுத்து விடுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அருள்மறை திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டினான், வயதுஇமூன அத்ஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. தங்களுக்கு தேவை இருந்தும் அவர்கள் உணவளிப்பார்கள். கைதிகளுக்கு உணவளிப்பார்கள், ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள், அனாதைகளுக்கு உணவளிப்பார்கள். அப்படி உணவளித்தால் அவர்களுக்கு மறுமை உலகத்திலே சொர்க்கத்திலே சல்சபீல் என்று சொல்லக்கூடிய கற்பூரக நீரும் ஜஞ்சபீல் என்று சொல்லக்கூடிய இஞ்சி கலந்த பானமும் அவர்களுக்கு பரிசாக வழங்கப்படும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அருள்மறை திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டினான். இப்போ ஏழைகளுக்கு உணவளிக்கணும், எத்தீம்களுக்கு உணவளிக்கணும். இன்றைய நம்ம கலாச்சாரம் எப்படி இருக்குது? இப்போ திருமணம் வந்துட்டுன்னு சொன்னால் ஒரு மீட்டிங் போடுங்கன்னு எல்லோரும் போடுவாங்க. சரி, உங்கள் ஆலோசனைகள் சொல்லுங்கள், இந்த விருந்தை எப்படி நடத்திக்கிறது? ஒன்று அதில் ஒரு கூட்டத்தில் ஒரு ஆள் சொல்லுவார், இல்லை நீ ஏழைகளை உள்ளே விட்டுறக்கூடாது, விட்டுன்னு சொன்னால் கலரி சீரழிஞ்சு போயிடும், கலரி சீரழிந்து விடும். அப்படியா? அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. வடா யஹுது அலா தஆமில் மிஸ்கின் அல்லாஹ் சொல்கிறான், மிஸ்கின்களுக்கு உணவளிப்பது கூட தூண்டக்கூட மாட்டார்கள், அதை தடுப்பார்கள் என்பதாக அருள்மறை திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக சொன்னார்கள், எந்த திருமணத்தில் ஏழைகள் கலந்து கொள்ளவில்லையோ அந்த விருந்தில் பரக்கத்தில்லை என்பதாக அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அது எத்தீம்களுடைய விஷயத்தில் மிக கண்ணியமாக முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய நெஞ்சு, என்னுடைய கல்பு மிக இறுக்கமாக இருக்கிறது, இரக்கம் என்பதே இல்லை, என்ன செய்ய வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த எத்தீம்களுடைய தலையை அப்படி வருடி விடுங்க, எத்தீம்களுடைய தலையை தடவுங்கள், அவர்களுக்கு உணவளியுங்கள், உங்களுடைய கஷ்டமெல்லாம் நீக்கப்படும், உங்கள் கல்பு கூட கரைந்து போகும், உங்கள் எதையும் கரைந்து போகும் என்பதாக அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் எல்லாம் கேள்விப்பட்ட செய்தி, பெருநாள் அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு போகிறாங்க. ஒரு எத்தீம், ஒரு ஏழை பாடகன் அழுது கொண்டு இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன காரணம், எதுக்காக வேண்டி அழுகிறா? இல்லை, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சந்தோஷமான முறையில் பெருநாள் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள், எனக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லாத அனாதை, புத்தாடை வாங்குவதற்கு வசதி இல்லை, அவர்களும் சந்தோஷத்தை திளைக்கிறார்கள், குதூகலிக்கிறார்கள், எனக்கு அப்படிப்பட்ட நசீபு இல்லை என்று சொன்னபோது அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எத்தீமுடைய தலையை வருடி கொடுத்து, வீட்டிற்கு வா, இதோ இருக்கிறாரே அலி ரலியல்லாஹு தஆலா, அவர் உன்னுடைய தந்தை, இதோ இருக்கிறாரே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அது உனது தாய், இதோ இருக்கிறாரே ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அவர்கள் இருவரும் உன்னுடைய சகோதரர்கள், இதோ இந்த புத்தாடையை நீ அணிந்து கொள், இதோ இந்த பலகாரங்களை சாப்பிடு, என்னோட தொழுகைக்கு வா, சந்தோஷமாக இரு என்பதாக அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதுவெல்லாம் நாம் கேள்விப்பட்ட செய்தி என்றாலும் இதைவிட ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த போது அந்த எத்தீம் சொன்னார், அருமையானவர்களே, இன்றுதான் நான் எத்தீம், இன்றுதான் நான் எத்தீம், யா ரசூலல்லாஹ், எனக்கு உணவு இல்லாமல் இருந்தது, உணவு கொடுத்தீர்கள், எனக்கு ஆடை இல்லாமல் இருந்தது, உடுக்க ஆடை கொடுத்தீர்கள்,
தங்குவதற்கு இடமில்லாமல் இருந்தது. தன்னுடைய வீட்டிலே அடைக்கலம் கொடுத்தீர்கள். என்னுடைய அனாதையாக இருந்த அந்த சமயத்தில் தாய் அன்னை ஃபாத்திமா என்று எனக்கு அறிமுகப்படுத்தினீர்கள். தந்தை ஹசரத் அலி என்று அறிமுகப்படுத்தினீர்கள். என்னுடைய சகோதரர்கள் அலியும் கர்ரமல்லாஹு ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை எனக்கு அறிவித்து தந்தீர்கள். சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்க. யா ரசூலல்லாஹ், நீங்கள் மரணித்து விட்டீர்களே, இன்றுதான் நான் உண்மையிலேயே எத்தீம் என்பதாக அவர் அழுதார் என்பதாக வரலாறு சொல்கிறது. ஆகவே எத்தீம்களுடைய விஷயத்தில் நாம் கருணை காட்ட வேண்டும், அவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று பல கிரந்தங்களில் நம்முடைய ஆசிரியர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராஜ தந்திரம் இருக்குல்ல, பெண் கல்வி, பெண்களுக்கு கல்வி முறையாக சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷானையை திருமணம் முடித்தாங்க. அதே போன்று ஹஸரத் உம்மு ஸலமா நாயகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தாங்க. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது அபு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு முறை உம்மு ஸலமாட்ட வர்றாங்க. உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்று தந்தாங்க. அந்த துஆ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மன அமைதியாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. அந்த துஆவை நீனும் ஓதிக்க தன்னுடைய மனைவியிடம் சொல்கிறார்கள். என்ன துஆ? அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி, இந்த சோதனையிலிருந்து யா அல்லாஹ் எனக்கு நீ நல்ல கூலியை தருவாயாக. வஹ்லுஃப்னி கைரம் மின்ஹா, இதை விட சிறந்த ஒன்றை எனக்கு பகரமாக தருவாயாக என்ற துஆவை அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். அந்த துஆ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீனும் ஓதிக்கவேன். அது உம்மு ஸலமா ஓதினாங்க. கொஞ்சம் காலம் முடிஞ்சது. அபு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. உம்மு ஸலமாட்ட வந்து, உம்மு ஸலமா, நான் உன்னை திருமணம் முடிச்சுக்கிறேன். உம்மு ஸலமா நான் சொன்னேன், யார சொல்லா, நான் ரொம்ப கோபக்கார ஆளாச்சே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை இல்லை சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் ரொம்ப கோபக்கார ஆள், நான் சொன்னேன், நீங்கள் சரி பண்ணிக்கலான்னு சொன்னீங்க. அபு ஸலமா விட்டுட்டு போயிட்டார். பால் குடிக்கிற குழந்தை கையிலே இருக்குது, நான் என்ன செய்வது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான், அதை அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். சூஃபியாக்கள் ஒரு செய்தியை பதிவு செய்வாங்க. ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புனான். அந்த மலக்கை அனுப்பி அல்லாஹ் உனக்கு சலாம் சொன்னான். நீ கருவறையில் இருக்கும்போது உனக்கு உணவளித்தான், இன்னும் உணவளிப்பான். நீ உலகத்திற்கு செல், உலகத்திற்கு சென்று உன் தாய் தந்தையை நல்ல முறையில் கவனித்துக்கொள். ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புகிறான். அந்த மலக்கு வந்து அந்த குழந்தையிடம் அல்லாஹ் உனக்கு சலாம் சொன்னான், உன் கருவறையிலே உனக்கு உணவளித்தான், இன்னும் உணவளிப்பான். இந்த உலகத்திற்கு செல், அவன் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். பொம்பளை பிள்ளையா இருந்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பொறுப்பெடுத்துக் கொள்கிறான் என்பதாக சூஃபியாக்கள் சொல்லி காட்டுவார்கள். உம்மு ஸலமா நாயகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். அந்த பால்குடி குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான், நீ கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி அது உம்மு ஸலமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அண்ணலும் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்தார்கள் என்ற செய்திகள் எல்லாம் பிதாயா உன்னியாயா போன்ற கிரந்தங்களில் பதியப்பட்டிருக்கிறது. அனாதைகள்டா யாரு? அல்லாஹ் ஜல்ல சொன்ன 22 இடத்துல சொல்கிறோம் திருக்குர்ஆன்ல. தாய் தந்தர்களை பற்றி கூட 2-3 இடம் தான். அனிஷ்குர்லி ஒளிவாளிதைக், நீங்கள் எனக்கு நன்றி பாராட்டுங்கள், உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு நன்றி பாராட்டுங்கள். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யபலுகன இன்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹருஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா வக்ஃபித் லஹுமா ஜனாஹ ذுல்லி மினர் ரஹ்மா வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. விதியாக்கப்பட்டு விட்டது, கடமையாக்கப்பட்டு விட்டது. உங்களுடைய தாய் தந்தையில் இருவரோ அல்லது ஒருவரோ முதுமை அடைந்து விட்டால் அவர்களுக்கு கனிவாக நடப்பீர்களாக. அவர்களை சீ என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்திட வேண்டாம், அவர்களை விரட்டிவிட வேண்டாம். யா அல்லாஹ்,
எங்களை பாலூட்டி சீராட்டி எப்படி கண்ணியமான முறையில் கிருபை காட்டினார்களோ அவர்களுக்கு நீ அவர்களுக்கு கிருபை காட்டுவாயாக என்று நீங்கள் துஆ செய்வீர்களாக என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான். இப்போ ரப்புங்கிறது நம்ம அல்லாஹ்வை சொல்லுவோம், ஆனால் அல்லாஹ் ரப்புங்கிற வார்த்தையை கம்மா ரப்பயானி சகீரான்னு தாய் தந்தை பெற்றோர்களை பார்த்து சொல்கிறான். அப்போ அப்படி சொல்லக்கூடிய அல்லாஹ் தாய் தந்தைகள் விஷயத்தில் கூட 2-3 இடத்துல தான் சொல்கிறான். ஆனால் எத்தீம்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 22 இடங்களில் சுட்டி காட்டுகிறான். அந்த எத்தீம்களுடைய பாதுகாப்பு, எத்தீம்கள் மீது பராமரிப்பு, எத்தீம்களுக்கான உரிமை, எத்தீம்களுக்கான வாழ்வாதாரம், எத்தீம்களுக்கான இல்லறம், எத்தீம்களுக்கான பொருளாதாரம் அனைத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அருள்மறை திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வலமு அன்னமா கனிம்தும் மின் ஷைஇன் ஃபஅன்ன லில்லாஹி குமுஸா வலிர்ரசூலி வலிதில் குர்பா வல்யதாமா வல் மசாகின் வபினிஸ் ஸபீல். நபியே முஹம்மதே, கனிமத்து பொருள் வந்தால் அதில் ஒரு பங்கை எத்தீம்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்பதாக அருள்மறை திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த அருமையான பெருமக்களே, எத்தீம்கள் விஷயத்தில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹத்தீபுல் அம்பியாங்கிறது ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொல்வார்கள். ஹத்தீபு ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரகர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது பிரச்சாரத்துக்கு போகலைன்னா இந்த சாபித் இப்னு கைஸுங்கிற சஹாபியை தான் அனுப்பி வைப்பாங்க. அவர் ஜமீலா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் முடித்திருந்தார். இந்த சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சில பிரச்சனைகளினால் அவரை விவாகரத்து செய்துவிட்டார். அந்த அம்மா என்னன்னு சொன்னால் கோவப்பட்டு, ஜமீலா அந்த பெண்ணு கோவப்பட்டு நேராக வந்து கையில் ஒரு வளர்ப்பு குழந்தை இருந்துச்சு, பால்குடி குழந்தை. அதை கொண்டு வந்து சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொடுத்துட்டு, நீங்கள் தான் பால் ஊட்டிக்கிறங்க, இதுக்கு பின்னால் எனக்கும் உங்களுக்கு எந்த உறவும் இல்லை, இந்த பால்குடிய குழந்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் நான் கொடுத்துட்டு அந்த பொம்பளை போயிட்டு. சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த பால்குடி குழந்தையை என் மனைவி நான் அவளை விவாகரத்து செய்துட்டேன், கொண்டு வந்து தந்துட்டு போயிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணையை உருவான சாத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபித் இப்னு கைஸ்ட சொன்னாங்க, அந்த புள்ளை எப்போதான் பசித்து அழுவுதோ அப்போம்லாம் கொண்டு வந்துருங்க, அந்த புள்ளை எப்போதெல்லாம் பசித்து அழுவுதோ என்னிடம் கொண்டு வந்து விடுங்கள். வந்த ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான நாவினால் சூப்பை கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பட்டா பரக்கத், அவளுடைய மேனிப்பட்டால் பரக்கத், அவளுக்கு மேனி இருக்கக்கூடிய வியர்வையும் பரக்கத், அவளை கை வைத்து தடவினால் பரக்கத். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த பிள்ளைக்குள்ள நசீபு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான நாக்கை கொடுத்து சூப்பை கொடுத்தார்கள். அந்த பிள்ளைக்கு பால் குடித்த அந்த உணர்வு ஏற்பட்டது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவாங்க. 3 நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. ஒரு நாள் 3 நாட்கள் கழித்து ஒரு பெண்மணி வருகிறார். சாபித் இப்னு கைஸ் வீட்டு பக்கத்தில் வந்து விசாரிக்கிறார். சாபித் இப்னு கைஸ்னு ஒருத்தர் இருக்கிறாராம, அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குதாம, அந்த குழந்தைக்கு பால் ஊட்டணுமாம, அதற்கு நான் தயாராக இருக்கிறேன், அவர் வீடு எங்கே இருக்குது நான் சொல்லி ஒரு பெண்மணி வந்து கேட்குறான். யார்கிட்ட கேட்குறான்னா சாபித் இப்னு கைஸையே கேட்குறான். உடனே அவங்களுக்கு சொன்னாங்க, நான் தான் சாபித் இப்னு கைஸ். என்ன விஷயம், உங்களுக்கு யார் சொன்ன இந்த விஷயம்? அந்த பெண்மணி சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என் கனவிலே எனக்கு அறிவித்தான். ஏனென்று சொன்னால் பெண் குழந்தையாக இருந்தால் அதை பொறுப்படுத்திக் கொள்கிறான், பால் ஊட்ட வேண்டும் என்று அவன்தான் என் கனவிலே சொன்னான், ஆகவே தான் நான் தேடி வந்தேன் என்பதாக அந்த பெண்மணி சொன்னான் என்ற செய்திகள் எல்லாம் பல கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, ஒரு மனிதர் வழிமறைச்சிட்டார். இப்போ மக்கள் குறை கேட்கும் முதல்வரெல்லாம் நம்ம செய்திகளை பார்க்குறோம். நகர்வலம் வர்றாரு, உங்கள் குறைகளை சொல்லுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்றைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நகர்வலம் வந்து குறைகளை கேட்ப வருவார். ஒரு மனிதர் வழிமறைச்சிட்டார். உமர் கத்தாப் அவர்களே, உங்களுடைய ஆட்சி காலம், இந்த காலகட்டத்திலே நான் எத்தீம் குழந்தைகளை வைத்திருக்கிறேன், மிகவும் கஷ்டமாக இருக்கிறது, என்னிடம் என்னுடைய பொருளாதாரம் இல்லை, வாழ்வியலில் நான் நசுக்கப்பட்டிருக்கிறேன்,
எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்று சொன்னபோது அரசாங்க கிட்டங்கியில் போய் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஒட்டகத்தில் மிகப்பெரிய பொதிகளை ஏற்றி அந்த ஒட்டக மேலே ஏற்றி விட்டாங்க. அது மட்டுமில்ல சில பணங்களையும் கொடுத்தாங்க. இந்த குழந்தை வளரும் வரை இது உனக்கு போதுமானது, நீ எடுத்துக்கொள் என்பதாக அது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா கொடுத்தார்கள். இந்த செய்தி பல கரந்தங்களில் இடம்பெறுகிறது. என் அருமையான பெருமக்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்தில் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு கடை கோடியில் ஒரு பெண்மணி இருந்த ஒரு மூதாட்டி, கண் பார்வை தெரியாத மூதாட்டி. அவர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா காலத்தில் அந்த மூதாட்டியை போய் சித்திக் ரலியல்லாஹு தஆலா போய் சந்தித்து எப்போதும் கோதுமை மாவும் பேரித்தங்கனியும் கொடுத்துட்டு வருவாங்க. அது அவங்களுடைய வழக்கமாக இருந்துச்சு. இதை கேள்விப்பட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அந்த கண் பார்வை தெரியாத மூதாட்டி வீட்டிற்கு சென்று, முதல்ல வஃபாத் ஆகிட்டாங்க, அந்த வீட்டிற்கு சென்று அந்த கோதுமை மாவையும் அந்த பேரித்தங்கனியும் கொண்டு போய் கொடுத்தாங்க. அந்த பெண்மணி பார்த்துட்டு சொன்னால், அம்மாத்த சாஹிபுக், உங்களுடைய நண்பர் மரணித்து விட்டாரா, அபூபக்கர் மரணித்து விட்டாரா? உமர் ரலியல்லாஹு தஆலா ஒன்றும் ஓடையில். உமா அதிராக்கி, உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த பெண்மணி சொன்னால், ஜித்தனி பித்தம்ர் வலம் தன்ஸி மின்ஹு நவா. உமரே, நீங்கள் பேரித்தங்கனியை கொண்டு வந்து இருக்கிறீர்கள், அந்த கனியில் கொட்டை எடுக்க இல்லை. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா எப்போ வந்தாலும் சரி, கோதுமை மாவு தரும்போது அதோடு பேரித்தங்கனியும் தரும்பொழுது நான் கண் பார்வையற்ற மூதாட்டி என்பதனால் அந்த கொட்டைகளை நீக்கிவிட்டு தருவார். ஆனால் நீங்கள் கொட்டையோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆகவே தான் கேட்டேன், உங்களுடைய நண்பர் அபூபக்கர் மரணித்து விட்டாரா என்று கேட்டேன். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுது கொண்டே சொன்னார்கள், பின்னாடி வரக்கூடிய ஹலீஃபாக்களுக்கு மிகவும் ஒரு கஷ்டத்தை அபூபக்கர் கொடுத்து விட்டார் என்பதாக சொன்னார்கள். என்ன அருமையான பெருமக்களே, ஏழைகள் மீது கரிசனம் காட்ட வேண்டும், ஏழைகள் மீது அன்பு காட்ட வேண்டும், ஏழைகள் மீது பாசம் காட்ட வேண்டும், அவர்களுடைய தலையை தடவிவிட வேண்டும், அவர்களை விரட்டிவிடக்கூடாது, அவர்களை கடுகடுத்து பேசக்கூடாது என்பதையெல்லாம் அருள்மறை திருக்குரான் நமக்கு சொல்லி காட்டும். ஹுக்கூக்குல்லா ஹுக்கூக்குல் இபாத், இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. 2 கடமை இருக்கு. இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தொழுக, நோன்பு, ஜக்காத், இது போன்ற கடமைகள் நாம் தவறு செய்தால் இறைவன் நாடினால் மன்னிப்பான், இல்லைன்னா தண்டனை கொடுப்பான். அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் தவறு செய்தால் அந்த பாதிக்கப்பட்டவன் மன்னிப்பு மன்னிக்காத வரை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மன்னிக்க மாட்டான். அப்போ தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா, ஏனைய இபாதத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதா, அல்லது சேவகம் செய்வதா, கஷ்டப்பட்டவன் வந்தால் அவனுக்கு நாம் உதவி செய்வதா என்பதையெல்லாம் சஹாபா பெருமக்களும் ஏனைய தாபீன்களும் தபு தாபீன்களும் இமாம்களும் முஃபஸ்ஸிரீன்களும் முஹத்திதீன்களும் ஒலிமார்களும் பல செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மஸ்ஜித் நபவியில் இருக்கிறாங்க. ஒரு மனிதர் வேகமாக வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு அருகில் வந்து நின்று கொண்டு, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் மிகவும் கஷ்டமாக இருக்கிறேன், கடன் சுமை அதிகமாக இருக்கிறது, கடன் தொல்லை என்னை கருத்தி நெருக்கிறது, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று கதறுகிறார். அப்துல்லா பின் அப்பாஸ் மஸ்ஜித் நபவியில் இருக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு வெளியிலே ஓடி வருகிறார்கள். என்ன விஷயம்னு கேட்குறாங்க. இல்லை, நீ கடன் சுமை அதிகமாக இருக்குது, அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிடுறான். உடனே அது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அந்த மனிதர் கையை பிடிச்சிக்கிட்டு ரோட்டில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மனிதர் கேட்டார், அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களே, அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களே, நீங்கள் ரோட்டில் நடந்து வருகிறீர்களே, நீங்கள் மஸ்ஜித் நபவியில் இஅ்திகாஃபில் இருக்கிறீங்க, இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் பள்ளியை விட்டு வெளியே வரக்கூடாது, நீங்கள் எந்த அடிப்படையிலே வருகிறீர்கள் என்று கேட்டபோது ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள்,
மம் மஷா ஃபி ஹாஜத்தி அஹீஹி கான கைரல் லஹு மின் இஅ்திகாஃப் 10 சினீன். தனது சகோதரனின் துயரை துடைப்பதற்காக வேண்டி, தன்னுடைய சகோதரனின் கஷ்டத்தை போக்குவதற்காக வேண்டி, அவனுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி ஒருவன் நடந்து சென்றால் 10 ஆண்டுகள் இஅ்திகாஃப் இருப்பதை விட சிறந்தது என்கின்ற ஹதீஸ் தபரானியிலே இடம்பெற்றிருக்கிறது. வல அன் அம்ஷிய மா அஹில்லி ஃபி ஹாஜத் அஹப்பு இலைய மின் இஅ்திகாஃப் ஃபி ஹாதல் மஸ்ஜித் ஷஹ்ரன் யானி மஸ்ஜிதுல் மதீனா. அண்ணலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒரு சகோதரனின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி ஒருவன் நடந்து சென்றான் என்று சொன்னால் இந்த மஸ்ஜித் நபவியிலே 1 மாதம் இஅ்திகாஃப் இருப்பதை விட எனக்கு பிரியமானதாகும் என்பதாக அண்ணலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மஸ்ஜித் நபவியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவ நிற்கிறாங்க. ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இக்ராமத் சொல்லிட்டாங்க. எப்போ இக்ராமத் சொல்லிட்டேன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தவு லிஸ்ஸலா ரஹிமக்குமுல்லாஹ், இஸ்தவு லிஸ்ஸலா ரஹிமக்குமுல்லாஹ் என்று சொல்லி சஃப்களை சரி செய்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, அது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சரி, வாளை வைத்து சரி செய்வார்கள், சஃப்களை சரி செய்வார்கள் என்பதாக வரலாறுகள் கூறுகிறது. அந்த குதிகால்கள் முன்னையும் பின்னையும் இருந்தான்னா வாள் கூட பதம் பார்த்துருமா கால்களை, அந்த அளவுக்கு சஃப்ல சரியாக நிற்க வேண்டும் என்ற செய்தியை நம்முடைய முஹத்திஸீன்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அப்போ வரலாற்று ஆசிரியர் தான் சொல்லி காட்டுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தவு லிஸ்ஸலா ரஹிமக்குமுல்லாஹ்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு தக்பீர் கட்டுவாங்கன்னு பார்த்தா சிலர் தக்பீர் கட்ட இல்லை. நேராக பார்க்குறாங்க, வாசலுக்கு எதிரில் ஒரு மனிதன் நிற்கிறார், தன்னை எதிர்பார்த்து நிற்கிறார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிட்டாங்க. தக்பீர் கட்ட இல்லை. நேராக போய் அந்த வாசலில் போய் நின்று கொஞ்ச நேரம் நின்று பேசிக்கிட்டு நிற்கிறாங்க. அந்த மனிதர் சொன்னார், யார சொல்லலாம், நான் ஒரு எத்தீமானம், இன்னும் கஷ்டமாக இருக்கிறது, உணவு இல்லை, 3 நாளாக பட்டினி, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய சஹாபிகளை அழைத்து அவருடைய துயரை முதல் நீங்கள் துடையுங்கள், அவருடைய கஷ்டத்தை போக்குங்கள், அவருக்கு என்ன தேவை இருக்கிறது அதை நீங்கள் நிவர்த்தி செய்யுங்கள். இதுதான் முதல்ல. தொழுக 2வதுன்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல்ல அந்த கஷ்டத்தை போக்குங்க. லா இத்குல் ஜன்னத பஹால், கஞ்சன் ஒருபோதும் சொர்க்கம் செல்ல மாட்டான். சந்துக்கு தூக்கினாலும், தனியே இரவெல்லாம் வணங்கினாலும், பாங்கு சொல்லுமுன் உதவி செய்தாலும் பஹீலன் ஒருபோதும் சொர்க்கம் செல்ல மாட்டான். சந்துக்கை தூக்கிட்டு போகிறான்னு வைங்க, ஜனாசால 1 கீராத்து நன்மை, 1 மலையளவு நன்மை. ஜனாசால கலந்துக்கிட்டோன்னா மறு 1 கீராத்து நன்மை, 2 கீராத்துடைய நன்மைகள், 2 மலையளவு நன்மைகள். தனியே இரவெல்லாம் வணங்கினாலும், கால்கடுக்க இரவு நடி தஹஜ்ஜத் தொழுதாலும் சரி, பாங்கு சொல்லுமுன்னு உதவி செய்தாலும், பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி உதவி செஞ்சு ரெடியாக நின்றாலும் சரி, பஹீலன் ஒருபோதும் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்கின்ற ஹதீஸை அண்ணலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டு. அப்போ தொழுகை 2வது தான். அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமையை முதலில் நீங்கள் சரி செய்யுங்கள், அதற்கு பின்னாடி தொழுகை கொள்ளலாம் என்பதாக அண்ணலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னார்கள். பாரசீகத்திற்கும் ரோமாபுரிக்கும் போர், பாரசீகத்திற்கும் ரோமாபுரிக்கும் போர், போர் உச்சக்கட்டத்தில் இருக்கு, உக்கிரமமான போர். பாரசீகத்தில் உள்ளவர்கள் மஜூசிகள், நெருப்பு வணங்கிகள், ரோமாபுரிக்காரர்கள் வேதக்காரர்கள், கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள். 2 பேரும் போர் செய்கிறாங்க. அதில் பாரசீகத்துக்கள் மஜூசிகள் வெற்றி பெற்றாங்க. ஆனால் அங்கே போர் நடக்குது, அங்கே வெற்றி பெற்றுறாங்க. ஆனால் மக்கால் உள்ள குறைசிக்காரர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். ஏன் என்று கேட்கப்பட்டது. இல்லை, வேதம் தோத்துட்டுது ரோமாபுரியில், கிறிஸ்துவம் தோத்து விட்டது, பைபிள் தோத்து விட்டது, இஞ்சில் தோத்து விட்டது, ஆகவே முஹம்மதுடைய வேதமாகிய ஃபுர்கான் தோற்றுவிடும் என்ற குறைமதியாளர்கள் அந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாங்க. சில காலங்கள் கழிந்தது. அண்ணலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ரோமாபுரி இஸ்லாமிய ஆளுகைக்குள் வந்தது. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா சூரத்து ரூமை இறக்கினான். சூரத்து ரூமை இறக்குனதுக்கு பின்னாடி சஹாபியத்தான பெண்மணிகள், அன்சாரி பெண்மணிகள்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமந்த சஹாபா பெருமக்கள் அனைவரும் மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க. சுபுகு தொழுகையினுடைய நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரத்து ரூமை ஓதுவாங்க, முழுமையாக ஓதுவார்கள் என்று ஒரு அபிலாஷையில் எல்லா சஹாபா பெருமக்களும் இருக்கிறாங்க. தொழுகையில் எல்லாரும் கலந்துக்குருவாங்க. சூரத்து ரூமை முழுமையாக ஓதுவாங்க, கிட்டத்தட்ட காஞ்சுஸை தாண்டிட்டு அதை ஓதுவாங்க என்று எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4-5 ஆயத்து தான் ஓதுறாங்க. சூரத்து ரூமில் ஒரு 4-5 ஆயத்தை ஓதிட்டு ருக்குக்கு போயிட்டாங்க. 2வது ரக்காத்தில் கொஞ்சம் அதிகமாக ஓதுவார்கள் அல்லது இந்த சூரத்தை முடித்து விடுவார்கள் என்று சஹாபிகள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சின்ன சூறா ஓதிட்டு ருக்குக்கு போயிட்டாங்க. தொழுகை முடிந்தது. சஹாபிகள் சென்று யா ரசூலல்லாஹ், எப்பொழுதும் தொழுகைகளை நீங்கள் நீட்டமாக ஓதுவீர்கள், ரோமாபுரி வெற்றி பெற்றிருக்கிறது, சூரத்து ரூமை அல்லாஹ் இறக்கியிருக்கிறான், இந்த முழு சூறாவை நீங்கள் ஓதுவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம், ஆனால் வெகு சீக்கிரமாக முடித்து விட்டீர்களே, என்ன காரணம் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணையை உருவான ஹாத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் அருமையான சஹாபா பெருமக்களே, நான் சூரத்து ரூமை முழுமையாக ஓத வேண்டும் என்று தான் வந்தேன். ஆனால் தொழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு குழந்தையினுடைய அழுகை சத்தம் என் நெஞ்சை வருடியது. ஒரு குழந்தையினுடைய அழுகை சத்தம் எனது மனதை வாட்டி வதைத்தது. ஆகவே தான் 4 ஆயத்துக்களை ஓதிவிட்டு நான் ருக்குவிற்கு சென்று விட்டேன் என்பதாக அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ குழந்தையின் மீது நேசம். இப்போ தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதா அல்லது குழந்தையினுடைய அழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதா என்றால் அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். சஹாபிகள் எல்லாம் ஒரு கட்டத்தில் சொல்லி காட்டினாங்க, என்னுடைய உடம்புல அம்பு தேய்த்து விட்டால், அம்பு உள்ளே மேனியிலே பதம் பார்த்து விட்டால் நான் 2 ரக்காத் சுன்னத் தொழுகிறேன், அந்த நேரத்தில் நீங்கள் உதுங்க, எனக்கு வழி தெரியாது சொன்ன சஹாபிகள் அப்படியும் வரலாறு உண்டு. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் குழந்தை அழுதுனால தொழுக நிறுத்திவிட்டு அந்த குழந்தையினுடைய தாய் கூட கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி கருணை உருவான ஹாத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையின் மீது பாசம் வைத்தார்கள். ஷரியத்தை நம்ம பின்பற்றணும். அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்யணும், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்யணும். ஆனால் ஒளிமார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அது மஅரூஃப் இப்னுல் கர்ஹி ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு வழி. அது மஅரூஃப் இப்னுல் கர்ஹில தானும் பஜாரில் போகிறாங்க. ஒரு குளிர்பானம் விற்கக்கூடியவர் குளிர்பானம் விற்று கொண்டு இருக்கிறார். இவங்க சுன்னத்தான நோன்பு வேற வச்சிருக்காங்க. அவர் சொன்னார், மஅரூஃபே, இன்றைக்கி வியாபாரம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு கிளாஸ் ஜூஸ் வாங்கி குடிங்களேன், ஏதாவது ஒரு ஊதியம் கிடைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். அந்த ஏழை துவா செய்கிறார், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். ஆகவே ஒரு இன்றைக்கு வியாபாரம் வேறு இல்லை, நேரம் வேறு அந்தீப பொழுதாகிவிட்டது, நான் கடையை மூடிட்டு போனோம், நீங்கள் தயவுசெய்து ஒரு கிளாஸ் ஜூஸ் வாங்கி குடிங்களேன். மறுப்புல் கறி கடையில் அவத்தால் ஒன்றும் சொல்ல இல்லை, சுன்னத்தான் நோம்பு பிடிச்சிருக்காங்க, கடைன்னு அந்த கிளாஸ் வாங்கி ஜூஸை குடிச்சிட்டாங்க. நோம்பை வேண்டாம், பின்னாடி கலா எடுத்துக்கலாம். ஆனால் அவனுடைய பசியை போக்க வேண்டும், அவனுடைய கஷ்டத்தில் பங்கு கொள்ள வேண்டும், அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அது மஅரூஃபுல் கர்ஹில் தன ஜூஸ் குடித்து போகிறாங்க. அன்று இரவு ஒரு மனிதர் கனவு காண்கிறார். மஅரூஃபுல் கர்ஹி அவர்களை, நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பதாக நான் கனவு கண்டேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா உங்களுக்கு அந்த பாக்கியத்தை வழங்கியிருக்கிறான, என்ன காரணம்? இல்லை, ஒரு கடுமையான வெயில் காலத்தில் நான் சுன்னத்தான நோன்பு இருந்தேன், பஜார் வீதிக்கு சென்னேன், ஒருவர் கஷ்டப்பட்டவர் குளிர்பானம் விற்றுக்கிட்டே இருந்தார். அவர் சொன்னார், மஅரூஃபே, ஒரு கிளாஸ் ஜூஸ் வாங்கி குடிங்க, கஷ்டமாக இருக்குது, ஏதாவது ஊதியம் கிடைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் என்று சொன்னார். அந்த
செயல் இறைவனுக்கு பிடித்து விட்டது, ஆகவே எனக்கு சொர்க்கத்தை தந்தான் என்பதாக மாரூஃபில் கரிஹல்லா தம்மை சொன்னாங்க. அப்போ தொழுதார்களா, நோன்பு பிடித்தார்களா, ஜகாத்து கொடுத்தார்களா, ஹஜ்ஜி செய்தார்களா என்பதெல்லாம் வரலாறில் இல்லை. இதுதான் வரலாறு. அது அபா யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அடிக்கடி கனவுல காண்றது உங்களுக்கு வழக்கம். அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி அடிக்கடி இறைவனோடு பேசுவார்களோ அதே போன்று அபா யஸீதுல் பிஸ்தாமியில் தான் அல்லாஹ்வோட அடிக்கடி கனவுல காணுவாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு கிழிந்த ஆடை அப்படி காட்டினான். அபா யஸீத், இதோ பாருங்கள், அந்த ஆடையிலே ஓட்டைகள் இருந்தது, கிழிசல்கள் இருந்தது. அபா யஸீதுல் பிஸ்தாமி பார்த்துட்டு உடனே துடிதுடிச்சிட்டு போனாங்க. யா அல்லாஹ், என்னுடைய இபாதத்து இவ்வளவுதானா? என்னுடைய நிலைமை இப்படி தானா? இவ்வளோ மோசமாக இருக்கிறது என்று துடிதுடித்து போன அந்த சமயத்தில் அல்லாஹ் சொன்னான், அவசரப்படாதீர் அபா யஸீத், நீர் ஒரு செயல் செய்தீர், அந்த செயல் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. பகதாது நகரத்திலே கடுமையான குளிரிலே ஒரு நாய்க்குட்டி துவண்டு கொண்டிருந்தது. குளிர் தாங்காமல் நடுநடுங்கிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அந்த நாய்க்குட்டியை கையில் எடுத்து அதற்கு உணவு ஊட்டி நெருப்பின் அருகிலே சென்று அதுக்கு நீங்கள் வெறுப்பூட்டினீர்கள் அல்லவா, அந்த செயல் எனக்கு மிகவும் பிடித்திருந்ததே, அதை வைத்து நான் உங்களுக்கு சொர்க்கம் தருகிறேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டினான். இந்த அருமையான பெருமக்களே, தொண்டு ஊழியம் செய்யணும். மக்களுக்கு ஆற்றும் சேவையே இறைவனுக்கு ஆற்றும் சேவை. இன்றைக்கு இரத்த தான முகாம்னு சொல்லி நம்ம நிறைய பேர்களுக்கு உதவி செய்கிறோம். கண்டிப்பாக அது போன்ற செயல்களை செய்யணும். கீழே ஒருவன் விழுந்து கிடந்தால் அவன் எந்த மதம் என்று பார்ப்பதில்லை. அவன் முஸ்லீமா, அவன் கிறித்துவனா, அவன் இந்துவா, அவன் கன்ஃபியூஷனிசமா அல்லது புத்திசமா அல்லது ஜெயினிசமா என்று அவன் எந்த மதம் என்று நாம் பார்ப்பதில்லை. எல்லாருடைய இரத்தத்தினுடைய நிறமும் சிகப்பு. ஆக அந்த இடத்துல நம்ம இரத்த தானம் செய்ய வேண்டும். அப்படி இரத்த தானம் செய்தால் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அப்படி மகிழ்ச்சி ஏற்பட்டால் பிறருக்கு செய்யக்கூடிய சேவை. ஒரு உயிருக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறார், அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் அவருக்கு உதவி செய்தால் நம்மையும் அறியாமல் ஒரு வகையான மலர்ச்சி ஏற்படுகிறது, முகமலர்ச்சி ஏற்படுகிறது, சந்தோஷம் ஏற்படுகிறது. அதன் காரணமாக தி செல்ஸ் ஆஃப் இம்யூன் என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி நம் உடலிலே அதிகமாக வருகிறது என்பதை கலிஃபோர்னியாவில் உள்ள ஒரு புரொஃபஸர் டாக்டர் கென்னத் பிரடீர் என்று சொல்லக்கூடிய ஒரு புரொஃபஸர் அந்த விஷயத்தை சொல்லி காட்டுகிறார். அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி வரணும்னு சொன்னால் நன்மை செய்யணும். ஏழைகளுக்கு கண்டால் அவங்களுக்கு உணவளிக்கணும், அவர்களை விரட்டக்கூடாது. எத்தீம்களை கண்டால் தலையை வருடி விடணும். யாராக கஷ்டப்பட்டு வந்து உதவிக்கு சென்றனா ரோட்டில் நடந்து சென்று அவங்களுக்கு உதவி செய்யணும். நம்மளால் என்ற உதவிகளை செய்யணும். சொல்ல இல்லைன்னா கவுலம் மாரூஃபா நல்ல வார்த்தைகளை பேசணும். இப்படி செய்தால், இரத்த தானம் செய்தால் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிறது, அவன் நீண்ட காலம் வாழலாம் என்கின்ற செய்தியை கலிஃபோர்னியாவில் உள்ள அந்த ப்ரொஃபஸர், அந்த யூனிவர்சிட்டியில் உள்ள ப்ரொஃபஸர் சர் கென்னத் பிரடியர் என்பவர் சொல்லி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு நிறுவனம் இருக்கிறது. அது தொண்டூழியம் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். அவங்க சேவை எப்படின்னு சொன்னால், போய் முதியவர்களை போய் சந்திக்கிறது. அவர்கள் சுகவீனமாக இருந்தால் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி போய் பார்ப்பாங்க. அவங்க தொண்டூழியமாக அப்படித்தான். அங்கே போய் பார்க்கிறார்கள், முதியவர்கள் இருக்கிறார்கள், உதவி செய்வதற்கு ஆள் இல்லை, கேட்பதற்கு ஆள் இல்லை, நாதியற்ற நிலையில் அந்த வயோதிகர்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு அனைவருக்கும் ஒரு பிளட் செக்கப் பண்ணப்பட்டுச்சு. பிபி இருக்குது, சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, அனைத்து வகையான நோய்கள் இருக்குது, முதுமைக்கு ஏற்ற நோய்கள் அனைத்தும் இருக்குது. இவங்க ஒரு முடிவு செய்தார்கள். அந்த முதியவர்கள் அவ்வளோ பேரையும் அழைத்து 3 பிரிவாக பிரித்தாங்க. 3 பிரிவாக பிரித்து ஒரு கூட்டத்தை நீங்கள் ஒன்று செய்யுங்க, கைதிகளுக்கு சென்று நீங்கள் அவர்களுக்கு நசீகத்து செய்யுங்கள், உபதேசம் செய்யுங்கள். இது ஒரு தொண்டூழியம். ஒரு கூட்டத்தை அழைச்சி
நீங்கள் சின்ன குழந்தைகளுக்கு பாடம் நடத்துங்க, ஏதாவது படித்து கொடுங்க. ஒரு கூட்டத்தை இன்னும் வயசான ஆள் அவங்களாம் நடக்க முடியாது, ஃபோனில் நல்ல நல்ல வார்த்தைகளை பேசுங்க, அவங்களுக்கு சில யோசனைகளை அவளை வழங்குங்கள் என்பதாக சொல்லி இந்த 3 குழுக்களாக பிரித்து சில செய்திகளை அவருக்கு அந்த வேலைகளை கொடுத்தார். ஒரு 6 மாதம் கழித்து அதே முதியவர்களுக்கு பிளட் செக்கப் பண்ணப்பட்டுச்சு. அவங்களோட உடலில் எந்த விதமான நோய்களும் இல்லை. பிறருக்கு தொண்டோடியம் செய்வதனால் உடம்புல உள்ள இம்யூன் சிஸ்டம், அந்த செல்ஸ் ஆஃப் இம்யூன், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறது என்பதை அந்த பேராசிரியர் சொல்லி காட்டினார். சமீபத்தில் இந்த பாபரி மஸ்ஜித் பிரச்சனை நடந்த அந்த நேரத்தில் கூட ஒரு பள்ளியில் ஒரு இமாம் ஒருத்தர் இருந்தார். அவர் இரத்த தான முகாம் ஒன்று வைத்திருந்தார். யாராவது ரத்தம் தேவைப்பட்டன்னு சொன்னால் தன்னுடைய நண்பர்களுக்கு ஃபோன் அடிப்பார், அவங்க போய் உதவி செய்வாங்க. ஒரு நாள் இரவு பொழுது ஃபோன் வருது, எனக்கு இந்த குரூப்பு பிளட் வேணும், ரத்தம் வேணும்னு. ஒரு பெண்மணி பேசுகிறாள். இரவு பொழுதில் ஒரு நைட்டில் ஒரு 2 மணிக்கு ஒரு பைக்கை எடுத்துகிட்டு போகிறார் அந்த இமாம். போகும்போது ஆர்எஸ்எஸ்காரர்கள், சங் பரிவாரர் சொல்லக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள் அவரை மடக்கிட்டாங்க. அந்த இமாமை அவரை கொலை செய்ய எத்தரிக்கிறார்கள். அவர் சொன்னார், ஒரு பெண் உயிருக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறார், நான் அதற்காக வேண்டி செல்கிறேன், நீங்கள் வேண்டாம் ஒன்று செல்லுங்கள், என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் ஒரு அரை மணி நேரம் டைம் தாங்க, நான் போய் இந்த ஆஸ்பத்திரியில் சென்று அந்த பெண்மணிக்கு நான் ரத்தம் கொடுத்ததுக்கு பின்னாடி நீங்கள் உயிரை வேண்டாம் மாற்றிக்கிறங்க, நீங்கள் எனக்காக வேண்டி இந்த ஒரு சின்ன உதவியை செய்யுங்கன்னு சொன்ன உடனே சரி என்னப்பா சொல்கிறாரு கேட்போமேன்னு சொல்லிவிட்டு ஒரு 3 பேர் அவர் பின்தொடர்ந்து போனாங்க. இந்த ஆஸ்பத்திரியில் சென்றால் இவர் ரத்தம் கொடுக்கிறார். அந்த ரத்தம் எந்த பெண்மணிக்கு கொடுக்கிறார்கள் என்று சொல்வது தான் செய்தி. ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவருடைய மகனுக்குத்தான் அவர் ரத்தம் கொடுக்கிறார் அந்த இமாம். அடுத்த நாள் காலையில் வந்து சொன்னாங்க, முஸ்லீம்களை பற்றி தெரியாமல் நாங்கள் பேசிட்டோம், நீங்கள் எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். இப்படி மன்னிப்பு கேட்டு சென்றதாக வரலாறுகள் கூறுகிறது. இன்னும் அருமையான பெருமக்களே, யத்தீம்களுடைய விஷயத்தில், தொண்டு செய்யக்கூடிய விஷயத்தில், பிறர்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய விஷயத்தில் மிகவும் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அதனால் சொர்க்கத்தை கூட அடையலாம் என்பதை அண்ணனும் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். ஒரே ஒரு செய்தியை மட்டும் முடிச்சிடுறேன். அளவியாக்கள்னா அது அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் அளவியாக்கள் என்று அழைப்பார்கள். அது அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு 9 திருமணம் முடிச்சிருந்தாங்க. முதல்ல ஃபாத்திமா நாயை முடிச்சிருந்தாங்க. ஃபாத்திமா நாய்க்கு பிறந்த குழந்தைகள் 5. அது ஹசன், ஹுசைன், முஹ்சின், ஜெய்னப், உம்மு குல்சும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் 5 குழந்தை. அவர்கள் மரணத்திற்கு பின்னால் ஒன்று பின் ஒன்றாக 8 திருமணங்களை முடித்தாங்க. அதன் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பனு ஹாஷிம் கோத்திரத்திலிருந்து வந்ததினால் அவர்களும் அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அது அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு மொத்தம் 9 திருமணம். அதில் 14 ஆண் குழந்தைகள், 17 பெண் குழந்தைகள், ஆக மொத்தம் 31 குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். அவர்களை அளவியாக்கள் என்று அழைப்பார்கள் வரலாற்றில். இந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அஹ்லு பைத், ரொம்ப கஷ்டப்பட்ட பெண்மணி, யத்தீமான பெண்மணி, 4 குழந்தைகளை பராமரித்து கொண்டிருக்கிறாள். கஷ்டம் தாங்க முடியாமல் ஆப்கானிஸ்தானுக்கு போகிறாள். அங்கே சென்று தன் குழந்தைகளை தங்க வைப்பதற்கு கூட இடமில்லை, கையிலே காசல்ல, ஒரு பள்ளி வாசலிலே விட்டு செல்கிறார். பாதுகாப்பிற்காண்டி விட்டு சென்று விட்டு வெளியிலே சென்று யாசகம் கேட்க செல்கிறார். யாசகம் கேட்க சென்ற சமயத்தில் 2 கூட்டம் இருக்கிறது. ஒரு கூட்டம் அந்த ஊர் தலைவர்களுடைய தலைமையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னொரு கூட்டம் மஜூசிகள் கூட்டம், அவர்களும் ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண்மணி செல்கிறார், அளவியா குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி செல்கிறார். சென்று அந்த ஊர் தலைவர்கிட்ட போய், ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, எத்தீம் குழந்தை 4 குழந்தைகள் இருக்குதுங்க, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க
நான் வந்து ரசூலுல்லாவோட வம்சாவளி. அந்த ஊர் தலைவர் அவருக்கே உரித்தான துணியில் கேட்டார், அதுக்கு என்ன ஆதாரம்? நீங்கள் அழகு இயக்கம்னு சொல்கிறீங்களே, ரசூலுல்லாவோட வம்சாவளின்னு சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம்? அந்த பெண்மணி கவலையுடன் சென்று விட்டாள். அடுத்த கூட்டத்துக்கு போகிறாங்க. அங்கே மஜூசிகள் அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க, நான் ரசூலுல்லாவோட வம்சாவளியை சேர்ந்தவன், இப்படி கஷ்டம், 4 பெண்மக்களை அந்த பள்ளிவாசலில் விட்டு வந்திருக்கிறேன், என்னை தங்குறதுக்கு இடம் கொடுங்க, இதை சாப்பாடு கொடுங்கன்னு சொன்ன உடனே அந்த மஜூசிகளின் தலைவர் தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார். அந்த பெண்மக்களை அழைத்து வருமாறு ஆட்களை அனுப்பினார். வீட்டிலே தங்க வைத்தார், உணவு கொடுத்தார், உண்ண உணவு கொடுத்தார், படுக்க இடம் கொடுத்தார், ஆடைகளை கொடுத்து நல்ல முறையில் கண்ணியப்படுத்தினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சாவளின்னு சொன்னதுனால. அந்த ஊர் தலைவர் ஒரு கனவு ஒன்று காண்றார். அன்று இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல தோண்டி அந்த ஊர் தலைவருக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் ஒரு கொடி இருக்குது. அது பக்கத்தில் பளிங்கு கற்களால் ஆன ஒரு மாளிகை இருக்கிறது. ரத்தின கற்கள் பொதிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஊர் தலைவர் கேட்டார், இந்த மாளிகை யாருக்குன்னு கேட்டார் கனவுல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது ஒரு முவஹித், ஒரு தௌஹீத்வாதிக்கு, யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டானோ அவனுக்கு. அப்போ அந்த ஊர் தலைவர் சொன்னார், நானும் முவஹிது தானே, நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேனே, இப்போ எனக்கு இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டார். அதுக்கு என்ன ஆதாரம்? ஏற்கனவே என் குடும்பத்தில் உள்ளவர் ஒரு பெண்மணி வந்தார், கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னார். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சாவளி என்று சொன்னால் அந்த நேரத்தில் என்ன ஆதாரம் என்று கேட்டாயே, இப்பொழுது சொல், நீ என்ன, நீ முஸ்லீம் என்பதற்கு என்ன ஆதாரம்? அவர் செவுட்டில் அடித்த மாதிரி இருந்துச்சு. கனவுலிருந்து பிரிந்து ஓடோடி சென்று ஊரெல்லாம் அழைகிறார், தேடி அழைக்கிறார். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சென்றால் செய்தியை கேள்விப்பட்டு அவர் மஜூசி வீட்டில் இருக்கிறான்னு கேள்விப்பட்டு இவர் ஓடோடி செல்கிறார். ஊரவு தலைவர் நேராக வீட்டுக்கு போய் கதவை தட்டுறார். என்ன விஷயம்? இல்லை, இப்படி ஒரு கனவு ஒன்று கண்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கனவுல வந்து இப்படி சொன்னாங்க, இந்த ஒரு மாளிகை முவஹிதுக்கு தான் சொன்னாங்க. ஆகவே அந்த குழந்தையும் அந்த எத்தீம்களையும் என் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருங்க. அந்த ஊர் தலைவர் தோரணியில் அவர் சொன்னார், இல்லை அனுப்பி வைக்க முடியாது. இல்லை, அது எப்படி அந்த மாளிகை உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அது வந்து முஸ்லீமான ஆட்களுக்குள்ளே கிடைக்கும், நீங்கள் மஜூசியில். அவர் சொன்னார், நேற்று இரவே நான் அந்த பெண்ணிடமிருந்து களிமா சொல்லிவிட்டேன். நேற்று இரவே அந்த பெண்ணிடமிருந்து களிமா சொல்லிவிட்டேன். என் அருமையான பெருமக்களே, செய்யிதுமார்களை, சாதாத்துமார்களை, அஹ்லு பைத்துகளை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சாவளியினரை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், ஆதாரம் கேட்கக்கூடாது என்பதை இதுபோன்ற செய்திகள் ரூஹுல் பயான் என்று சொல்லக்கூடிய கிரந்தங்களில் இடம்பெறுகிறது. இது ஒரே ஒரு செய்தியை மட்டும் முடிவுக்கு வந்துடுறேன். அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா ரூல் பயான் இந்த செய்தின்னு சொல்கிறார். அது அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ஜிக்கு போகும்போது தன்னுடைய நண்பர்களை எல்லாம் அழைத்துட்டு போவாங்க. அவர் நல்ல வழக்கம் இருந்துச்சு. அவர்கள் தான் வழி நடத்தி செல்வார்கள் அமீராக. அவர்கள் ஏதாவது காசு கொடுத்து அந்த காசை வாங்கி பெட்டியில் வச்சுக்கிடுவாங்க. எல்லோரும் அவருடைய நண்பர்கள் எல்லாம் தவாப் செய்யும் பொழுதும் அது அப்துல்லா இப்னு முபாரக்கத்தான் பின்தொடர்ந்து செல்வாங்க. சயி செய்யும் பொழுதும் அது அப்துல்லா இப்னு முபாரக்கத்தான் பின்தொடர்ந்து செய்வார்கள். தொழுகும் பொழுதும் அது அப்துல்லா இப்னு முபாரக்கத்தான் பின்தொடர்ந்து செல்வார்கள். ஏனைய வணக்க வழிபாடுகள் செய்யும் பொழுதும் அது அப்துல்லா இப்னு முபாரக்கை தலைவராக வைத்து எல்லா இபாதத்துக்களையும் செய்வாங்க. எல்லாரும் பணத்தை கொடுத்துட்டாங்க. அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா பணத்தை வாங்கி வச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் பிரயாணம் போனோம். அன்று இரவு அப்துல்லா இப்னு முபாரக் வர்றாங்க. ஒரு முகட்டு, ஒரு மேல் பகுதி, மேடையான பகுதி,
அது பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டி இருக்குது. ஒரு பெண்மணி பக்கத்தில் நிற்கிறா, ஒரு செத்த கோழியை கையில் எடுக்கிறார். அது அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு இந்த காட்சியை பார்த்துட்டு, இன்னமா ஹர்ரம அலைக்கும் மைத்தா, செத்த பிராணிகள் எல்லாம் உங்களுக்கு ஹராமாச்ச, இந்த செத்த கோழியை அம்மா எடுக்கிறார். அந்த பெண்மணி சொன்னால், அது ஒரு விஷயம், அது சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அல்லாஹ் மீது சத்தியமாக சொல், என்னன்னு இப்போ தெரிஞ்சாகும். அப்துல்லா இப்னு முபாரக் சொல்கிறாங்க. அந்த பெண்மணி சொன்னால், அப்துல்லா இப்னு முபாரக்கே, நீ அல்லாஹ் மீது சத்தியமாக என்று சொன்னதினால் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். நான் எத்தீம் பிள்ளைகளை வைத்து பராமரித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு உண்ண உணவு இல்லை, உடுக்க உடை இல்லை, எடுக்க இடமில்லை. என்னுடைய கணவர் மரணித்து விட்டார். நன்செய்களோ புன்செய்களோ எதுவும் இல்லை, எந்த கால்நடைகளும் இல்லை. நான் பசியால் துடித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய குழந்தைகளும் பசியால் துடித்துக் கொண்டிருக்கிறது. நான் பல வீடுகளை தட்டி பார்த்து யாரும் கதவை திறப்பார் இல்லை. பலரிடம் யாசியும் கேட்டேன், என்னுடைய குரலுக்கு செவிமளிப்பார் யாரும் இல்லை. நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறேன். இதற்கு பின்னால் விட்டால் என்னுடைய குழந்தைகள் பசியால் மரணித்துவிடும். ஆகவே இந்த செத்த கோழி எடுத்து செல்கிறேன். நீ அல்லாஹ் மீது ஆணையாக என்று சொன்னதினால் நான் இந்த உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டியதாகிவிட்டது என்பதாக அந்த பெண்மணி சொன்ன நேரத்தில் அப்துல்லா இப்னு முபாரக் அப்படி துடிச்சிட்டாங்க. ஹஜ்ஜிக்கு போகணும்னு சேர்த்து வச்ச காசுகளை எல்லாம் கொண்டு போய் அந்த பெண்மணிகிட்ட கொடுத்துட்டாங்க. இன்றைக்கு ஹஜ்ஜி நம்ம வீட்டு வாசலில் தான், நம்ம ஹஜ்ஜிக்கு போக முடியாது, காசெல்லாம் கொடுத்தாச்சு. வீட்டில் வந்து உட்காந்துட்டாங்க. ஹஜ்ஜியில் கடமைகள் எல்லாம் காலங்கள்லாம் முடிஞ்சுது. அவங்க வீட்டில் வந்து வெளியில் போவே இல்லை. அப்துல்லா இப்னு முபாரக் ஹஜ்ஜுடைய காலங்கள் எல்லாம் முடிஞ்சு எல்லோரும் ஹஜ்ஜிலேருந்து வந்தாங்க. அவங்களுடைய நண்பர்கள் எல்லாம் அது அப்துல்லா இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்க வந்தாங்க. சந்திக்க வந்து, அப்துல்லா இப்னு முபாரக் அவர்களே, நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டுவீங்கள, ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. எங்களுக்கு சில துஆக்களை ஓதுனீங்களே, அப்படி மெய்சிலிருக்க வைத்தது. நீங்கள் எங்களுக்கு உணவு வாங்கி தந்தீங்களே, மிக அறுசுவையாக இருந்தது. இந்தந்த இடங்களில் நீங்கள் முன்னின்று தொழ வைத்தீர்களே, மிக நல்லதாக இருந்துச்சு. நீங்கள் துஆ கேட்ட துஆக்கள் எல்லாம் கபூல் ஆயிடுச்சு. இப்படி சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு முபாரக் ஒன்றும் தெரியல, நாம தான் ஹஜ்ஜிக்கு போக இல்லையே, ஏதோ நடந்திருக்கிறது, ஏதோ ஒரு செய்தி நடந்திருக்கிறது, ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது ஆண்டு கேட்டாங்க. அவங்க வந்த நண்பர்கள் எல்லாம் சலாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அன்று இரவிலே ஒரு காட்சி, ஒரு மனிதர் தோன்றுகிறார். வெண்ணிறை ஆடை அடித்த ஒரு மனிதர் தோன்றுகிறார். யா அப்துல்லா இப்னு முபாரக், அலஸ்த தத்ரி மன் அன? அப்துல்லா இப்னு முபாரக்கே, நான் யார் என்று உனக்கு தெரியுமா? அன ஹபீபுக ஃபித் துன்யா வ ஷஃபீஉக ஃபில் ஆখিরা. நான் இந்த உலகத்திலே உன்னுடைய ஹபீப், மறுமை உலகத்திலே உன்னுடைய ஷஃபீ, உனக்காக வேண்டி ஷஃபாத் செய்யக்கூடிய, சிபாரிசு செய்யக்கூடிய மாமனிதர் நான். ஜஸாக்கல்லாஹு அன் உம்மத்தி கைரா. என்னுடைய உம்மத்துக்கு நீங்கள் நன்றி செய்திருக்கிறீர்கள், நன்மை செய்திருக்கிறீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு கூடிய வழங்குவானாக. லக்கத் அக்ரமக்கல்லாஹ் கமா அக்ரம்தல் யதாமா. நீங்கள் எத்தீம்களை நீங்கள் கண்ணியப்படுத்தினீர்கள், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான். வ சத்தரக கமா சத்தர்தல் யதாமா. நீங்கள் அந்த ஏழையினுடைய குறைகளை மறைத்தீர்கள், வேறு யாரிடம் அந்த செய்திகளை சொல்லவில்லை, அல்லாஹ் உங்களுக்கு கூடிய வழங்குவானாக. உங்களுடைய தோற்றத்திலே ஹலக மலக்கன் அலா சூரத்திக், உங்களுடைய தோற்றத்திலே ஒரு மலக்கை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். உங்களுடைய தோற்றத்திலே ஒரு மலக்கை அனுப்பி வைத்து நீங்கள் எங்கெல்லாம் இபாதத்தை செய்தீர்கள் என்று சொன்னார்களோ அந்த காட்சிகள் எல்லாம் மலக்குகள் செய்தார்கள். இன்னல்லாஹ கதப லக லிகுல்லி ஹஜ்ஜத்தின் ஹஜ்ஜின் ஹஜ்ஜா. ஒவ்வொருவரும் ஹஜ்ஜி செய்தார், அவர்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். வ கதப லக 70 ஹஜ்ஜா. அல்லாஹ் உங்களுக்கு 70 ஹஜ் செய்த நன்மையை எழுதியிருக்கிறான் என்கின்ற செய்தியை ரூஹுல் பயான் போன்ற கிரந்தங்களில் அதனுடைய ஆசிரியர் சொல்லி காட்டுகிறார். என் அருமையான பெருமக்களே, நம்ம ஹஜ்ஜிக்கு போகிறோம், பக்கத்து வீட்டு ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னு காணிக்கிறது இல்லை. நம்ம உம்ராவுக்கு அடிக்கடி போகிறோம், கஷ்டப்பட்டவர்கள் என்ன செய்கிறாங்கிறது பார்ப்பது இல்லை.
இதெல்லாம் கவனத்தில் எடுத்தாங்க. ஹஜ்ஜுக்கு போகக்கூடாதுன்னு ஆன்சா சொல்லிட்டான்னு சொல்லக்கூடாது. உம்ராக்கு அடிக்கடி போகிறாங்க சொல்லி போட்டு நீ தப்பாக எடுத்துக்கிறக்கூடாது. ஏழைகள் என்ன நிலைகள் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, லைசல் யத்தீம் உள்ளதி கதுமாத்த வாலிதுஹு இன்னல் யத்தீம பிலா இல்மி வலா அதபி. அது அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு சொன்னார்கள் என்று ஒரு செய்தி இருக்கிறது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள் என்று ஒரு செய்தி இருக்கிறது. நிச்சயமாக யத்தீம் என்றால் யார்? யாருக்கு தாய் தந்தையோ இல்லையோ அவர்கள் அனாதை அல்ல. மாறாக யாருக்கு கல்வியும் ஒழுக்கமும் இல்லையோ அவர்கள்தான் அனாதை என்ற செய்தியை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ கல்வியும் ஒழுக்கமும் ரொம்ப முக்கியம். மல்லா அதபலகு லா இல்மலகு. யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ அவருக்கு கல்வி இல்லை. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. 1 2 3 சொல்லக்கூடிய அந்த எண்ணும் ஆனா ஆவண்ணா என்று சொல்லக்கூடிய எழுத்துக்களும் கற்கவில்லை என்று சொன்னால் 2 கண்ணும் இல்லாத கபோதிக்கு சமம் என்பதை திருக்குறள் சொல்லி காட்டுகிறது. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் மோபப்படும் என்று சொல்லி காட்டுகிறார். ஆக மல்ல அதபலகுலா இல்மலகு. யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ அவருக்கு கல்வி இல்லை. இப்போ விஷயத்துக்கு வருவோம். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில இருக்கும்போது எல்கே ஸ்கூலில் படிக்கும்போது எல்கேப்பா மாமா வருவாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா கபரை பிரகாசமாக்கி வைக்க வேண்டும். யாரெல்லாம் கல்வி தந்தையாக இருக்கிறார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை வழங்கணும், அவங்களோட பாவத்தை மன்னிக்கணும், சொற்களத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கணும். எல்கே மாமா வந்து பார்ப்பாங்க, நாம படிக்க போயிருக்கிறோம், வந்தவுடனே ஒரு ஸ்கூலில் போய் கையை நீட்டுங்க, எல்லாம் கையை நீட்டியாச்சு. நகையும் வெட்ட இல்லை, வெட்ட இல்லை. ஏன் முடி வெட்ட இல்லை? இப்போ கல்விக்கும் முடி வெட்டுறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அதுதான் ஒழுக்கம். அது ஒழுக்கம், அது ஒழுக்கத்திலே சேர்ந்தது. இன்று பாருங்கள், இன்று எத்தனையோ மாணவர்கள் எப்படி முடி வைத்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இந்த பக்கம் கட் பண்ணியிருக்கான், இந்த பக்கம் கட் பண்ணியிருக்கான். நடுவில் இந்த சேவடுக்கு இந்த இது இருக்கிற மாதிரி, ஒரு துதில் இருக்கிற மாதிரி நடுவில் முடிய வச்சுக்கிட்டு, இதுதான் ஒழுக்கம் கெட்ட செயல் என்பதாக நம்ம பெரியவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்படிப்பட்ட காலங்கள் இருந்தது. இப்போ ஸ்கூலில் போய் வாத்தியார் கண்டிஷன் சொன்னால் அவர் வீட்டுக்கு போய் ஒழுங்காக சேர மாட்டார். அப்படிப்பட்ட நிலைமைகள் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதைத்தான் சொன்னார்கள், லைசல் யத்தீம் உள்ளதி கதுமாத்த வாலிதுஹு இன்னல் யத்தீம பிலா இல்மி வலா அதபி. யாருக்கு கல்வி இல்லையோ, யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ அவர்கள்தான் நிச்சயமாக அனாதை என்பதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். என் அருமையான பெண்மணிகளே, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நிச்சயமாக குழந்தைகளை நல்ல முறையில் படிக்க வையுங்கள், கல்வியை கொடுங்கள். காலங்கள் மோசமான காலமாக இருக்கிறது. இன்று நாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், நம்முடைய நாட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கல்வி இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக நாம் முன்னெடுத்து செல்ல முடியாது. ஈரான் தேசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்களும் பெண்களும் 100% கல்வியை கட்டியிருப்பதனால் அமெரிக்கா ஏகாதிபத்தியங்கள் என்ன பொருளாதார தடைகளை விதித்தாலும் அவர்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. ஆகவே என் அருமையான பெருமக்களே, அருமையான தாய்மார்களே, பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுங்கள். ஆங்கிலத்தில் சொல்லி காட்டுவான், டோன்ட் கிவ் த ஃபிஷ், கிவ் த ஃபிஷ் தட் என்று சொல்வான். மீனை கொடுக்காதே. அந்த மீனை கொடுத்தால் ஒரு நாள் அவர்கள் தின்று அவருடைய வாழ்வாதாரம் கழிந்துவிடும். ஆனால் மீன் பிடிக்கும் வலையை கொடு, காலமெல்லாம் அவர்கள் பிழைத்து வாழ்ந்து கொள்வார்கள் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே அருமையான பெண்மணிகளே, குழந்தைகளை நல்ல முறையில் படிக்க வைத்து சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு உன்னதமான குழந்தைகளாக நீங்கள் ஆக்கித்தார்கள். அப்படி அனாதை குழந்தைகளெல்லாம் இன்று நல்ல முறையில் வந்திருக்கிறது. பார்போற்று வேந்தர்களாக இருக்கிறார்கள். இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஜௌசீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எல்லாம் எத்தீம்களாக இருந்து பெரும் பெரும் மாமேதைகளாக இருந்திருக்கிறார்கள். கல்வி கற்று
கல்வியை போதிக்கும் ஆசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த சபையை பொருந்திக் கொள்வானாக, இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொள்வானாக. இந்த மஜ்லிஸை ஓதக்கூடிய இந்த ஹதீஸ்களில் வரக்கூடிய ராவிகளின் துஆ பரக்கத்தினால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நம்முடைய கஷ்டத்தை போக்குவானாக, நம்முடைய இகபர வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பானாக. அண்ணலம் பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மஜ்லிஸாக இந்த மஜ்லிஸை அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. அப்துல் ஆலம் முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் சொன்னார்களே, ரப்பி இன்னி மக்லூபுன் ஃபந்தஸிர், யா அல்லாஹ் நான் தோல்வி அடைந்திருக்கிறேன், எனக்கு நீ உதவி செய்வாயாக. ஒஜுபுர் கல்வியல் முன்கஸிர், உடைந்து போன என் உள்ளத்தை பொருத்துவாயாக. ஒஜும ஷம்லியல் முன்தஸிர், நூந்து போன என் குடும்பத்தை ஒன்று சேர்ப்பாயாக. இன்னக அந்த ரஹ்மான் முகத்ததிர், சக்தி பெற்ற இறைவனே, இன்னக அந்த ரஹ்மான் முகத்ததிர், இக்ஃபினி யா காஃபி வன அப்துல் முஃப்தகிர், நீனே எனக்கு போதுமானவன் ரப்பே, நான் உன்னுடைய இனிமையான அடிமை, மிகவும் பணிவான ஒரு அடிமை. யா அல்லாஹ் என்னுடைய துஆவை நீ அங்கீகரிப்பாயாக என்று கௌசுல் ஆலம் முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் கேட்டார்களே, அவருடைய துஆ பரக்கத்தினால் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய பாவங்களை பிழை பொறுத்தருள்வானாக, நம்முடைய தாய் தந்தையருடைய பிழைகளை பொறுத்தருள்வானாக, நம்முடைய மனைவிகளுடைய பிழைகளை பொறுத்தருள்வானாக, இன்னும் நம்முடைய குழந்தைகளுடைய பிழைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு பொறுத்தருள்வானாக. நம்முடைய வியாபாரத்திலே அதிகமான பரக்கத்தை தந்தருள்வானாக, மன நிம்மதியை தந்தருள்வானாக. ஈமான் தனத்தையும் சீமான் தனத்தையும் நிறைவாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த மஜ்லிஸுக்கு பொருட்டால் அண்ணலம் பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டால் தந்தருள்வானாக. வாய்ப்பிற்கு நன்றி. அண்ணலம் பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷஃபாத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. நித்திய ஜீவனே, சத்தியம் தவறாதவனே, அத்தனை உயிரினங்களையும் அழகழகாய் படைத்தவனே, யா அல்லாஹ் உன்னை போற்றி புகழ்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். சத்தியத்தின் சாட்சியாய் தித்திக்கும் திரிமறையாய் வாழ்ந்து வழிகாட்டிய பெருமானே, எத்திக்கும் எல்லோரும் ஏற்றி புகழும் உத்தம திருநபியாம் எம் உயிரினும் இனிய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அகமார்ந்த ஸலவாத்தும் சலாமும் கூறி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனைக்கும் வழிகாட்டும் அன்பு நபிகளாரின் பொன்மொழி கோர்வையாம் அல் ஜாமியு ஸஹீஹுல் புகாரி எனும் பரிசுத்த கிரந்தமதை நித்தமும் ஓத நெஞ்சம் நிறைக்கும் மாமன்றம் புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையின் 98ஆம் ஆண்டின் இன்றைய நாள் ஹிஜ்ரி 1446 ரஜபு பிறை 11 12/1/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று ஓதப்பட்ட நபி மொழிகளுக்கு ஹாங்காங் தஅவத்-ஏ இஸ்லாமி மஸ்ஜிதின் இமாம் அலி ஜனாப் அல் ஹாஃபில் அல் ஹாஜ் MAK ஷுஐப் நூஹ் ஆலிம் மஹதரி அவர்களால் விளக்கவுரை நல்கப்பட்டு தனியோ நருள் சூழ நனிசிறப்போடு நிறைவு பெறும் நிலையில் உள்ளது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ். கருணையுள்ள அல்லாஹ் இம்மஜ்லிஸை கபூல் செய்வானாக. ஆமீன். இதில் யார் யார் என்னென்ன நாட்ட தேட்டங்களோடு வந்து கலந்து கொண்டார்களோ, உருவாக்கினார்களோ, நிர்வகித்தார்களோ, செலவழித்தார்களோ, எல்லா வகையிலும் ஆதரித்தார்களோ, அவர்களில் மரணித்தவர்களின் மன்னரையை பிரகாசமாக்கி மற்றவர்களின் ஹயாத்தை நீளமாக்கி ஹலாலான ஹாஜாத்துகளை நிறைவேற்றி தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். நாளை ரஜபு பிறை 12 திங்கட்கிழமை. நாளை ஓதப்படும் நபி மொழிகளுக்கு காயல்பட்டினம் மஹ்தூம் ஜும்மா மஸ்ஜிதின் ஹத்தீபும் ஜமாத்துல் உலமா சபையின் காயல்பட்டினம் நகர பொருளாளரும் ஜாமியா அரபிக் கல்லூரியின் ஹிஃப்து பெரு ஆசிரியருமான அலி ஜனாப் அல் ஹாஃபில் NS மாமுனா லப்பை ஆலிம் காஷிஃபி அவர்களும் மேலப்பாளையம் மன்பவுல் பாக்கியாத் பெண்கள் அரபிக் கல்லூரி நிறுவனரும் முதல்வருமாகிய அல் ஹாஃபில் அல் ஹாஜ் KM ஹாஜா முஹியத்தீன் ஆலிம் பாக்கவி அவர்களும் விளக்கவுரை வழங்க உள்ளார்கள். பொதுமக்கள் அனைவர்களும்
குறித்த நேரத்தில் மஜ்லிஸுக்கு வருகை தந்து அல்லாஹ்வின் நல்லருளையும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியை பெற்றேக அன்புடன் அழைக்கிறோம். அடுத்து சில அறிவிப்புகள். துஆ நாளுக்கு அடுத்த நாள் நேர்ச்சை விநியோகம் பங்கு ஒன்றிற்கு ரூபாய் 4000 என்றும் அரை பங்கிற்கு ரூபாய் 2000 என்றும் பங்கு ஒன்றிற்கு ரூபாய் 4000 என்றும் அரை பங்கிற்கு ரூபாய் 2000 என்றும் தொகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விருப்பமுள்ளோர் நமது மஜ்லிஸின் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு உங்களது பங்குகளை விரைவாக உறுதி செய்து கொள்ள அன்புடன் வேண்டுகிறோம். நமது மஜ்லிஸில் அன்றாடம் நிகழ்த்தப்படும் உரைகள் அனைத்தும் இங்கு வர இயலாத நிலையில் இருக்கும் உள்ளூர், வெளியூர், வெளிநாடுகளில் இருக்கும் மக்களுக்காக அன்றன்றைக்கே நம் சபையின் யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. மஜ்லிஸுல் புகாரி ஷரீப் எனும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உரைகளை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய நமது மஜ்லிஸின் செலவினங்களுக்கு காயல்பட்டினம் சஃபா மருவா ஸ்டீல்ஸ் மற்றும் சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் குடும்பத்தார்கள் பொறுப்பேற்றுள்ளார்கள். அவர்கள் ஹக்கிலும் அவர்களது குடும்பத்தார் அனைவர் ஹக்கிலும் துஆ செய்வதோடு அன்னவர்களது குடும்பத்து மர்ஹூமாக்களின் பெயர் பட்டியல் நம் சபையின் ஆண்கள், பெண்கள் وما علينا إلا البلاغ المبين قالوا إنا تطيرنا بكم لئن لم تنتهوا لنرجمنكم وليمسنا منا عذاب أليم قالوا طائركم معكم ويذكركم بل أنتم قوم مسرفون للأخضر نارا فإذا أنتم منه توقدون أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلى هو الخلاق العليم إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون فسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على رسولك سيدنا وشفيعنا وحبيبنا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد الناطق بالحق والداعي إلى الرشد والهادي إلى الصواب حجته البالغة وبرهانه القوي ودعوته العامة. اللهم فكما شرفتنا بسماع حديثه القويم فاهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأناه وسمعناه مقرين بالعجز عن الإحاطة بمعناه. اللهم فكما أكرمتنا بسماع ألفاظه فجعلنا من حملته وحفاظه. اللهم قرب إلى أفهامنا بعيد معانيه ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا بك وبما جاء به هذا النبي مؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون فثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا واغفر ببركته جميع ذنوبنا. اللهم أوصل مثل ثواب ما قرأناه من كلامك القديم
ومن حديث نبيك الكريم هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منك إلى روح سيدنا وسندنا مرشدنا مولانا وقرة أعيننا وثمرة فؤادنا مربينا محمد صلى الله عليه وسلم خاصة وإلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والمفسرين والمحدثين والفقهاء والشهداء والصديقين والصالحين وإلى روح شيخنا وإمام مذهبنا محمد بن إدريس الشافعي رضي الله تعالى عنه وإلى روح شيخنا أمير المؤمنين في الحديث محمد بن إسماعيل البخاري رضي الله تعالى عنه وإلى روح شيخنا قطب الرباني والغوث السمداني شيخ محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه وإلى روح شيخنا أتاء الرسول غريب النواس قطب الهند خواجة معين الدين دشي الأجميري رضي الله تعالى عنه وإلى روح شيخنا سلطان العارفين السيد أحمد الكبير الرفاعي رضي الله تعالى عنه وإلى روح شيخنا قطب الأشهر نور الدين أبي الحسن علي الشاذلي رضي الله تعالى عنه وإلى أرواح من دفنوا في بلدة قاهر فتى من أولياء الله تعالى خاصة وإلى أرواح سائر ولي وولية الله تعالى من مشارق الأرض ومغاربها وإلى أرواح جميع المؤسسين والواقفين والناصرين والساعين لهذا المجلس الشريف وإلى أرواح سائر المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات برحمتك يا قاضي الحاجات ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم كلهم أجمعين اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا شهر رمضان اللهم وفقنا فيه للصيام والقيام وتلاوة القرآن ولصحبة أوليائك وسائر الخيرات يا رب العالمين اللهم إنا نسألك عيشة نقيا وميتة سويا ومردعا غير مخزي يا رب العالمين اللهم إنا نسألك نفسا مطمئنة تؤمن بلقائك وترضى بقضائك وتقنع بعطائك يا أرحم الراحمين اللهم إنا نسألك من النعمة تمامها ومن العصمة دوامها ومن الرحمة شمولها ومن العافية وصولها ومن العيش أرغدا ومن العمر أسعدا ومن الإحسان أتمه ومن الإنعام أعمه ومن الفضل أعذبا ومن اللطف أنفعا اللهم كن لنا حيث كنا ولا تكن علينا اللهم اختم بالسعادة آجالنا وحقق بالزيادة أعمالنا وكرم بالعافية غدونا وآصالنا يا رب العالمين اللهم يا محول الأحوال حول حالنا إلى أحسن الحال يا رب العالمين اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى اللهم إنا نعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشع ومن عين لا تدمع ومن نفس لا تشبع اللهم إنا نعوذ بك من هؤلاء الأربع ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وقنا عذاب السكرات وقنا عذاب القبر وقنا عذاب المحشر وقنا عذاب الحساب وقنا عذاب الدين واعف عنا يا كريم واغفر لنا يا رحيم أنت مولانا فانصرنا على القوم الكافرين ربنا اغفر لنا وارحمنا ولمشايخنا ولأساتذتنا ولوالدينا ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم
ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صل وسلم على حبيبك سيدنا محمد النبي الأمي وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على